ஹாய்! ஹலோ மை டியர் மக்களே! நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல் அனிமோட ஃபர்ஸ்ட் 10 எபிசோட படமா பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவும் மத்தவங்களுக்கு கொஞ்சம் ஃபீட் ஆகும். நம்ம ஹீரோவோடைய ஃபிளாஷ்பேக்க பத்தி இதுல தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை போக போக சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. சரி வள வளன்னு பேசி உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட குறைக்க விரும்பல. வாங்க நம்ம இப்ப ஸ்ட்ரெயிட்டா எபிசோடு உள்ளார போயிடலாம். எபிசோடுடைய ஸ்டார்டிங்ல அந்த இடத்துல இருக்கிற தாத்தாவோ இந்த உலகத்துல யாரால மரணத்தை எதிர்க்க முடியும்னு அங்க இருக்கிற சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணோ, தாத்தா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் யாருன்னு கேட்க, இவங்க எல்லாரும் தான் ஜீசுவோடைய லெஜண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர் டைட்டிஸ். இவங்க எல்லாரும் வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டலுக்கு போயிட்டு இம்மார்டலிட்டி அடைஞ்சிருக்காங்க. என்ன வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டலா? நீங்க இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? இல்ல, நானும் பல வருஷங்களா அந்த இம்மார்டல் வேர்ல்டு உள்ளார போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுக்கு பத்தல. ஆனா எனக்கு பதிலா நீ அந்த உலகத்துக்குள்ளார போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கிறப்பவே சீனை கட் பண்ணி ஜீசு ஆங்செங் பீக்ன்ற இடத்த காட்டுறாங்க. நான் 10 வருஷங்களா கஷ்டப்பட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா ஆர்ட் ஆஃப் பார்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் முன்னோக்கி போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவ்வளவு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தனும் இன்னைக்கு டிவைன் மெய்டன்ஸ் வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல் நோக்கி போக போறாங்க. நம்ம ஆங்செங் பீக்ல இருக்கிற எல்லாரும் நம்மளுடைய ஜூனியருக்காக ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த விஷயத்த எல்லாரும் ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவனும் நம்மளுடைய ஜீசுவால இருந்து வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டலுக்கு பல 100 ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் டிவைன் மெய்டன்ஸ் ஒருத்தங்க போறாங்கன்னு சொல்ல, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அந்த டிவைன் மெய்டன் 20 வயசு இருக்கிறப்பவே என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டாங்க. கண்டிப்பா இதுலயும் அவங்க வெற்றி பெறுவாங்கடான்னு பேசிக்கிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்கு. அவன் வெளியில வந்தானா அவனை நம்ம பிடிச்சிடலாம், அவனை நம்ம தப்பிக்க விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவா காட்ட ஆரம்பிச்சாராங்க. அவனுங்க செட் பண்ணி வச்சிருந்த ஆளுங்களும் நம்ம ஹீரோவா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரானுங்க. இவனை நம்ம தப்பிக்க விடவே கூடாது. டிவைன் மெய்டனும் நல்லபடியா போய் சேரணும். இந்த செலிப்ரேஷனும் எந்த டிஸ்டர்பும் ஆகக்கூடாது. அதனால சீக்கிரமா வேலையை முடியுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ திடீர்னு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடறான். எங்கடா அவன் போனா? இந்த இடத்துல 3 பேரு மறைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஓடிய பிளேட் ஸ்வாட் டெக்னிக் தெரியும் போல இருக்கு. என்ன மொத்தமா இங்க வெறும் 7 பேர் மட்டும்தான் இருக்காங்களா? அதான் இந்த இடத்துல யாரும் இல்லல்ல. வரீங்களா? இல்ல நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பட்டாடா? மத்தாட்டகன ஷுரிக்கன் அனுபவம் நம்மளால அதுல இருந்து தப்பிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்க. அவனும் டே கல்பிரேட் எக்ஷு சேன் ஹாங்ஜான் ஆன்சிஸ்டர் டிராகன் வில்லேஜ்ல இருந்து வந்துட்டு ராயல் மேடனியே நீ தாக்கியிருக்கியா? அது மட்டும் இல்லாம இப்ப பிரச்சனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கியா? உன்னை நாங்க சாவடிக்காம விட மாட்டோம்டா. நான் பல தடவை சொல்லிட்டேன். அந்த மெய்டனுடைய சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. உனக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு நீ சாக தாண்டா போற. நம்ம ஹீரோவோ என்னடா எது சரி எது தப்புன்றத கூட நீங்க எல்லாரும் மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவனுடைய கைத்துல கத்திய வைக்கவும், அவனோ என்ன எதனா செய்யணும்னு நினைச்சனா உன்னை பிரின்சஸ் சும்மா விட மாட்டாங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை போக விட்டா மட்டும் என்ன விட்டுடவாடா போறீங்க? டேய் எக்ஷூச்சன், பிரின்சஸ் வந்துகிட்டு இருக்காங்கடா, உன்னை அவங்க சும்மா விட மாட்டாங்கடா அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோவா புடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு பிரின்சஸும் வந்து சேர்ந்துடுறாங்க. நீ தான் அந்த எக்ஷூச்சனா? நான் செலிப்ரேஷனை பாக்குறதுக்காக தான் வந்தனே தவிர சண்டை போடுறதுக்காக கிடையாது. அவளாவே தான் ஆக்சிடென்டா கீழே விழுந்து இறந்து போனா. அதுல என்னுடைய தப்பு எதுவும் கிடையாது. அவனை சாவடிச்சிருங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு இழுக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஹீரோவோ அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாத்தையும் வர வச்சு அவங்கள அடிச்சு தள்ளிடுறான். பரவாயில்லையே, நீ ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் வேறயா? என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க. உங்களால அவன சமாளிக்க முடியாது. உன்னால எவ்ளோ தூரத்துக்கு ஓட முடியுதுன்றத நானும் பார்க்குறேன்டா. நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும். அப்படியே அவளும் 2 சோடியும் ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோடைய ஸ்பிரிட் எனர்ஜிய அசால்ட்டா உடைச்சு தள்ளிட்டு நம்ம ஹீரோவோடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல என்னவோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அந்த இடமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுது. மனுஷங்களுக்குள்ளார எமோஷனல் ஃபீலிங்ஸ்னு எல்லாமே இருக்கலாம். ஆனா யாராலையும் காலத்தை திரும்ப கொண்டுகிட்டு வர முடியாது. இந்த மாதிரி சாதாரண உலகத்துல
இடத்துல இவனால எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே அந்த இடமும் பயபடியே மாற நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சறான். இவன் எப்படி என்னுடைய கடைசி மூவ்ல இருந்து தப்பிச்சான்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் பார்த்தா எதுக்காக இன்னும் காடஸ் வரவே இல்லைன்னு அங்க இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த பொண்ணு எல்டர் என்ன சொன்னா, மார்ஷல் ஆர்டிஸ்ட்ல செகண்ட் லெவலான மிஸ்ட்ரி அடைஞ்சிட்டான். ஆனா அவளால வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டலுக்கு போக முடியுமா? ஆனா அந்த இம்மார்டலிட்டி எல்லாம் உண்மையிலே இருக்கா? யாருக்கு தெரியும்? சரி சீக்கிரம் அங்க கொஞ்சம் பாருங்க, காடஸ் வந்துட்டாங்க, நேரம் வந்துருச்சுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல என்னவோ ஒரு சீல் வர ஆரம்பிச்சிருது. என்னுடைய மனசு இப்ப ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. டிவைன் கைடன்ஸ் பிரேக் த சீல்னு சொல்லிட்டு அந்த சீலை உடைச்சு தள்ளவும் அப்படியே அந்த இடத்துக்கு போறதுக்கான வழியும் ஓபன் ஆகிடுது. என்ன காடஸ் அவங்களுடைய சோட பயன்படுத்தி அந்த எவனுடைய கேட்டுக்கு போறதுக்கான வழிய ஓபன் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்க. டேய் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தரா. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல உன்னுடைய பாஸ்டை எல்லாத்தையும் நீ மறந்துருன்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்னுடைய பாஸ்டை எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா நீ ஸ்ட்ராங்கான ஆளாவே இருந்தாலும் உன்னுடைய மனசுல இன்னும் சில குழப்பங்கள் இருக்கு. அதுவே உனக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால உன்னால இம்மார்டலிட்டி அடைய முடியாது. அங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்பவே என்ன ஃபயர் டிசெண்டன்ஸ் அப்படின்னா காடஸ் இம்மார்டலிட்டி அடையறதுல தோத்து போயிட்டாங்களா? ஹார்ட் ஆஃப் ஹெவன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் நான் என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் இது பத்தாதா? இம்மார்டலிட்டி அடையறதுக்காக எமோஷனல் மத்த எல்லா ஃபீலிங்கையும் நம்ம மறந்துட்டு தான் உள்ளார போகணும். டிவைன் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து நிர்வாணா பவர் மூலியமா கண்டிப்பா நான் உள்ளார போய் தீருவேன். உன்னுடைய மனசுல இன்னும் குழப்பம் இருக்கு. உன்னால எப்படி இம்மார்டலிட்டி அடைய முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஃபீலிங்ஸுக்கும் இம்மார்டலிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் ஒரு இம்மார்டல் ஆகிய தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருடைய கதையை முடிச்சிட்டு உள்ளார போய்கிட்டு இருக்கவும் கூடவே அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ அவனுடைய பழைய நினைவுகளை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அவனுடைய கையில இருந்த கயிறும் அவன் கிட்ட வந்து விழவும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பூக்குள்ளார இருந்து எவன் குதிரை நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த கயிறை முகுந்து பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்பா அம்மா ரியோஷின்னு சொல்ல அந்த குதிரை அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோவா கண்ணை திறந்துட்டு இது என்ன இடம்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மாதிரியான மான்ஸ்டர் இது? இது என்ன இப்படி கத்துது? என்னுடைய தலைன்னு சொல்லிட்டு நம்ம கீழே வந்து விழுந்துட்டு அது டிராகனா அப்படின்னா நான் வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டலோடைய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேனா? என்ன இது டிராகனோடைய முட்டையா? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கவும் அந்த பொண்ணோடைய மாஸ்க் அங்க இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா அவளும் இந்த இடத்துக்கு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறத அந்த பொண்ணு பார்த்துட்டு அவங்கிட்ட 8 ஆர்முடு ஈவில் டிராகனோடைய முட்டை இருக்கு. ஆனா இவன் யாருன்னு தெரியலையே. இவன் யாருன்னு தெரியல. ஆனா அவன்கிட்ட அந்த முட்டை இருக்கு. இவன் யாருன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டலோடைய வெதரை என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு யாரோ வர சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோவோ டக்குன்னு போயிட்டு அந்த முட்டைய மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு ஜீஃபேங் சீக்கிரமா வா மயக்கி இங்க ஒதுங்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் இங்க ஆல்ரெடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வாங் ஜீஃபேங் அண்டையிங் செக்டர்ல இருந்து வரேன். நாங்க மழை பெய்யுதுன்னு ஒதுங்குறதுக்காக தான் இங்க வந்தோம். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன்னா லியூ யூ அண்டையின் டைனாசிட்டில இருந்து வரேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் எக்ஸோச்சன் மார்டல் ரிலிம்ல இருந்து வரேன். என்ன மார்டல் ரிலிமான்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ உண்மையிலே மார்டல் ரிலிம்ல இருந்தாடா வந்திருக்க. ஆமா, எங்களுடைய ராஜா கூட உன்ன மாதிரி தான் மார்டல் ரிலிம்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அவரு நிர்வாணா ரிலிம்ல இருக்காரு. இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல. சரி, அந்த நிர்வாணா ரிலிம்னு ஏதோ சொன்னீங்களே அப்படின்னா என்ன? இந்த இம்மார்டல் வேர்ல்டுல பல கிளானுங்க இருக்கு. அவங்க எல்லாரையும் அவங்களுடைய சக்தியை வச்சு 5 ரிலிமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னு மார்டல் ஷேடிங், இதெல்லாம் பிராக்டிஷனர் எல்லாம் எலமெண்டரி ஃபோர்ஸ் கூட கனெக்ட்
பண்ணி அந்த டெக்னிக்க பயன்படுத்துவாங்க. 2வது இன்சைட் ட்ரெஷர். அந்த சக்தி இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளார இருக்கிற ஸ்பிரிட் ட்ரெஷர அன்லாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பலவிதமான சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கும். அப்புறம் ஸ்கை வாக்கிங், நிர்வாணா, இம்மார்டாலிட்டின்னு ரொம்ப சக்தி வாய்ந்த லெவல்ல எல்லாம் இருக்கு. நீயும் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு மாதிரி தான் தெரியுற. ஒருவேளை உன்னாலயும் பிரேக் த்ரூ பண்ணி நிர்வாணா ரிலிமுக்குள்ளார போக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உன்னாலயும் இம்மார்டாலிட்டி அடைய முடியும். ஆனா உன்னை பார்க்கறப்ப ஏற்கனவே நிர்வாணா ரிலிம் அடைஞ்சிட்ட மாதிரி தெரியுது. சரி, நீ இப்ப நிர்வாணா ரிலிமோட எத்தனாவது லெவல்லடா இருக்க? என்ன இவ என்னுடைய ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளா? அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெருப்பு அணிய போது நான் போயிட்டு சில விறகுகளை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரே இவங்க 2 பேரும் ஏதோ திட்டத்தோட தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, நான் இப்பதான் வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல் உள்ளார வந்தேன். இது என்ன இடம்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணும் இத டிராகன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வேரியஸ் ஃபோர்ஸை சேர்ந்த யங் மாஸ்டருங்க எல்லாம் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெஷரை எடுக்கிறதுக்காகவும் வருவாங்க. அவன் இன்னும் மார்டல் ஷேடிங் ரிலிமோ கூட அடையவே இல்ல. இந்த இடத்துல நிறைய பீஸ்டுங்க இருக்கும், நிறைய சோர்ஸுங்க இருக்கும், ஸ்பிரிட் எறும்புங்க எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம டிராகன் எக்கு கூட இங்க இருக்குண்டா. எனக்கு அடிபட்டிருக்கு, என்னால இவங்கள சமாளிக்க முடியாது. அதனால நீங்க இந்த டிராகன் எக்கு தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க. நான் இத சீசைட்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா இது இந்த அளவுக்கு வேல்யூபிளான ட்ரெஷர்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அங்க இருக்கு. அப்படின்னா இன்னும் நிறைய டிராகனுங்களோட எக் அங்க இருக்குன்னு சொல்றியாடா? ஆமா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். அந்த ஈவில் டிராகன் நம்ம கிட்டதான் எங்கன்னா இருக்கும். அவன் மார்டல் ஷேடிங் ரிலிம கூட அடையவே இல்ல. ஆனா இவன் என்னவோ பிளான் பண்ற மாதிரி தான் தெரியுது. நம்மளுக்கு அந்த டிராகன் எக் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுடைய கதையை நான் முடிச்சிடுறேன். அப்படியே நம்ம ஹீரோவோ அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறான். யக்ஷாவும் டிராகன் எக்க நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நம்ம ஏன் அவருக்கு நன்றி சொல்லக்கூடாது? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணேன். யக்ஷா சேன், நீ இத மறுக்க கூடாதுடா. நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த எக் அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிராகன் எக் ரொம்ப ரேரான ட்ரெஷர், அத நாங்க வச்சிருக்கோன்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுடா. பார்த்தா அந்த இடமா அதிர ஆரம்பிச்சிருது. யூவி சீக்கிரமா வேலைய முடி. நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளரே மீன் எல்லாம் பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்படின்னா இவள் டிராகன் நம்ம கிட்ட தான் எங்கேயாச்சும் இருந்திருக்கும். இப்போதைக்கு நான் அதோடைய ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல இருந்து தப்பிச்சா மட்டும் போதும். கடைசி 3 மூவ்ல நான் இந்த பேட்டல்ல ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவளுடைய சோடை எடுத்து அவளையே குத்தி சாவடிச்சிடறான். இவன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அவனுடைய கைய 2 துண்டா வெட்டிடுறான். யூவிய சாவடிச்சதுக்காக கண்டிப்பா அண்ணா உன்னை பழி வாங்கியே திரும்புண்டா. நீங்க தாண்டா முதல்ல என்ன சாவடிக்க நினைச்சது. கண்டிப்பா நான் உன்னை சாவடி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. 出血，谁能力破产？其他我血滴。 ஃபைனலா அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி அவன் மேலேயே பட்டு அப்படியே அழிஞ்சு போயிடுறான். அந்த ஈவில் டிராகன் கூடிய சீக்கிரத்துல இங்க வந்துரும்னா அதுக்குள்ளார இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும். அந்த அன்டையிங் சிக்ட சேர்ந்தவனுடைய டெக்னிக் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் மட்டும் கல்டிவேஷன் கொஞ்சமாச்சு கத்துக்காம இருந்திருந்தா என்னுடைய கதை முடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சோட பார்த்தா அந்த பொண்ணு அங்க வந்துட்டு, நீ இங்கதான் இருக்கியாடான்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்ன ஜாவோலி நீயா? ஜீஸ்வாவை சேர்ந்த நம்ம 2 நண்பர்களும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? என்னடா நம்மளுடைய ஹோம்லேண்டோடைய பேரை சொன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சேன். நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான்டா. எனக்கு மட்டும் என்ன தெரியும், 2 பேருமே இந்த இடத்துல தானே மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரி வா, நம்ம 2 பேரும் ஒன்ன வேலை செஞ்சு இங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது கனவுல கூட நடக்காதுடா.
நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ தான்டா காரணம். கண்டிப்பா நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பீஸ்ட் வரவும் அவ பயந்துட்டு, பரவாயில்ல உன்னுடைய சாவு ரொம்ப மோசமா இருக்க போதுடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. எதுக்காக இவ இங்கிருந்து போறா? என்னடா சத்தம்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு, என்ன இது ஏன்ஷியன்ட் டைனோரஸ் ரெக்ஸ் ஆச்சே. ஃபைனலா அது இந்த இடத்துல இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குதிரை எண்ணத்தையோ போட்டுட்டு சவுண்டு போடவும் நகராத நகராதன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பீஸ்ட் திருப்பி அங்க வந்துருது. என்ன அந்த யூனிக்கான அந்த டைனோரஸ என்கிட்ட இருந்து கொட்டிக்கிட்டு போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணதான்னு சொல்லிட்டு வேற இடத்துல வந்து கீழே விழுந்துட்டு ரூஷுன்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிச்சாராங்க. நான் இதை கட்டி முடிச்சிட்டேன். இதை நீ பத்திரமா இதுக்கப்புறம் பாத்துக்கணும். என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனே ரேரா தான் நடக்கும். ஆனா எனக்கு இதை மட்டும் தான் நீ கிஃப்டா கொடுக்க போறியான்னு சொல்ல, இது ஒரு பிரேஸ்லெட். இதை நான் ஒரு கிரேட் மாங்கு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு வேணாம்னா திருப்பி என்கிட்ட கொடுத்துட்றா. நான் திருப்பி வாங்கிட்ட கொடுக்க மாட்டேனே. இத நீ எப்ப எனக்கு கொடுத்தியோ அப்பவே எனக்கு இது சொந்தமாயிடுச்சு. இது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. யக்ஷாவு நம்ம ஜீஸ்வால இருக்கிற பல கல்டிவேட்டருங்க எல்லாம் வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டலுக்கு போறாங்க. நீயும் அங்க போவியா? வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. உன்னை நான் தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படியே திருப்பி பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோடைய ரத்தம் போயிட்டு அந்த முட்டில படவும் அதுல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் நம்ம ஹீரோக்கு போக ஆரம்பிச்சிருது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டிராகன் ஏக்கு ஃபைனலா என்னுடைய ஸ்பிரிட் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி பிரேக் த்ரூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய காயங்கள் எல்லாம் சரியாயிடுச்சு. நான் இப்ப மார்டல் ஷேடிங் ரிலீமோட ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கேன். மாஸ்டர் நம்ம டிராகன் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். உங்களுடைய ஸ்ட்ரென்த் மூலியமா கண்டிப்பா நீங்க டிராகன் ஐலாண்ட்ல இருந்து நிறைய ட்ரெஷருங்களை எடுத்துக்கிட்டு வருவீங்க. யங் மாஸ்டர் நான் உங்ககிட்ட ஒரு தகவலை சொல்லி ஆகணும். நம்ம இந்த ஐலாண்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சில பேர் இந்த ஐலாண்டுக்குள்ளார வந்துட்டதா நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். கண்டிப்பா நான் அந்த டிராகனுடைய எக்கை எடுத்துக்கிட்டு வந்து என்னுடைய சக்தியை அதிகரிப்பேன். யங் மாஸ்டர் நம்ம ஹீரோவோ அந்த போட்டை பார்த்துட்டு அந்த போட்டை இங்க தான் வருது. கண்டிப்பா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்தோடைய கிளைமேட்டே மாற ஆரம்பிச்சிருது. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? நம்மளுடைய போட் எதனா பாறையில மோதிருச்சா? எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க. அங்க என்னவோ போய்கிட்டு இருக்கு. அது ஒரு மான்ஸ்டரான்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கும். அந்த மான்ஸ்டர் அப்படியே அந்த போட்டை உடைக்க ஆரம்பிச்சிருது. யங் மாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உன்னுடைய கைய கொடுன்னு சொல்லிட்டு நம்மளோ வந்து அவளை பிடிச்சுக்கிட்டு இருக்க. அவளுடைய கையை அப்படியே வைக்கிக்கிட்டு போகவும் திருப்பி அவன் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. பிடிக்க முடியாம அவ அப்படியே அந்த மான்ஸ்டரோடைய வாய்க்கிட்ட போக அவனும் கீழே விழுற மாதிரி வர அவன் கூட இருந்தவன் வந்து காப்பாத்திடுறான். அந்த கப்பல் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அப்புறம் அதுல இருந்த ஆளுங்களும் பெரிய ஆபத்துல இருக்காங்க. இப்போதைக்கு போட்டை பயன்படுத்தி இந்த ஐலாண்டர்ல இருந்து தப்பிச்சு போறது நடக்காத காரியம். அதனால நான் வேற எதனா ஒரு வழியை தான் கண்டுபிடிச்சாகணும். பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. என்னடா சவுண்ட் அதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு 4 கை இருக்கிற ஏப்பு ஒண்ணு வந்துருது. பார்த்தா அதுவோ நம்ம ஆளோடைய சாப்பாடு வாசனை மூந்து பாத்துக்கிட்டு இருக்க. இந்த ஏப்பு என்ன பண்ணுது? ஓ, இந்த சாப்பாடோடைய வாசனை வச்சுதான் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? பார்த்தா அது நம்ம ஹீரோவை பார்த்து கத்தவும் டக்குன்னு அதை தூக்கி கடாசிடுறான். அதுவோ போயிட்டு அதை புடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் நம்மள இதுதான்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்க. ஒரு பெரிய எலும்பு துண்டை தூக்கி முன்னாடி போட்டு நம்மால தடுத்து நிறுத்திடுது. உனக்கு என்னதான் வேணும்? என்ன எங்க கூட்டிக்கிட்டு போற? ஆமா, இது என்ன இடம்? இந்த ஏப்பு என்னதான் என்ன வச்சு பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அப்புறமா வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுச்சா? நான் முதல்ல இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லி
சொல்லிட்டு ஓட அவனுக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டரை போட்டுட்டு அதை காட்டிட்டு அதோடைய வாயை காட்டவும், அப்படின்னா நான் உனக்காக சமைச்சு கொடுக்கணும்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பாலும் அதுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த ஏப்பு என்னடானா ஊதவும் நம்பாலும் மூஞ்சி ஃபுல்லா கறி ஆயிடுது. அடே நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா அது தீஞ்சு போய் வேஸ்ட் ஆயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சமைச்சு கொடுத்துட்டு, இந்த இடத்துல வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல இருந்தா என்னால சேஃபாவும் இருக்க முடியும், அதனால நான் இன்னைக்கு இங்க தங்கிக்கிறேன், முதல்ல நான் ட்ரைனிங் எடுத்து என்னுடைய உடம்ப ஹீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த குரங்கு பயபுள்ள நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இப்படி கேதர் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கவும், ஓ நீ எனக்கு எப்படி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறியா, சரி நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது என்னடானா வாய காட்டவும், நம்பாலோ ஏப் நீ ரொம்ப பெருசா இருக்க, அதனால நீ நிறைய ஸ்பிரிட் எனர்ஜி அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும், ஆனா நான் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணாலே போதும், நான் இவ்வளவு நேரமா ஸ்பிரிட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எவன்லி ரிலிமோட ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் பிரேக் த்ரூ பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. சாவலின் அப்புறம் நானும் டிராகன் ஐலாண்ட்ல வந்து விழுந்திருக்கும், அப்படின்னா லேண்டும் கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருக்கணும், ஆனா எக்ஸாக்டா அவ எந்த இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல நிறைய பீஸ்டுங்க எல்லாம் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை கொடுக்கும், அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நான் ரெக்கவரி ஆயிட்டு என்னுடைய ரெலிமையும் நான் அதிகரிச்சாகணும், அப்பதான் என்னால இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை தேடி போக முடியும், அப்புறம் அந்த கிரேசியான பொண்ணையும் தான். இவ்வளோ நாளா ஏப்புக்கு வெறும் மீட்டு சமைச்சு கொடுத்து போர் அடிச்சு போயிடுச்சு, அதனால ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவனுக்கு நான் கொடுக்க போறேன், அப்புறம் இது மட்டும் லாங்கிவிட்டி ரிலிமா சேர்ந்த ஃப்ரூட்டா இருந்தா கண்டிப்பா என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை இன்க்ரீஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன யூனிகான் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அதனால இதை நீ வச்சுக்கோ. ஏய் எங்க அதுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்க, திருப்பி வா, அந்த யூனிகான் எங்க போச்சுன்னு தெரியாம நம்பாலும் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல தான் நடந்து போயிட்டு இருக்கிறத அவ பார்த்துட்டு, அப்படின்னா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடான்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் ஆனப்ப நம்பாலு ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். ஏதோ லக்கில நீ அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நானே உன்னுடைய கதையை முடிக்காம விட மாட்டேன்டா, இதே தான் நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்பாலும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகளை யூஸ் பண்ணி, இவன் என்ன இவ்வளோ வேகமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்திட்டு, என்ன இவனுடைய ஸ்பீடு அப்புறம் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஒருவேளை இவங்கிட்ட எக்ஸ்ட்ராடினரியான சக்தி அதெல்லாம் இருக்கா, இவனை நான் தான் இதுக்கு முன்னாடி குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருந்துட்டோம் போலன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோவோ நம்ம எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, நம்ம சண்டை போட்டு செத்து போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ என்னடானா அது எல்லாத்தையும் கேட்காம செத்து போகிறதுக்கு தயாராகிடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரவும், நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்பிரிச்சுவல் பேரியர்களை வர வச்சு அதுல இருந்து தப்பிச்சிடறான். என்ன திருப்பி திருப்பி தாக்கிக்கிட்டே இருக்க, நான் என்ன உன்னை பார்த்து பயந்துருவேன்னு நினைச்சியா, டிராகன் எனர்ஜி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சு தள்ளிடுறான். இந்த என்னுடைய எனர்ஜியை ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, கண்டிப்பா என்னால திருப்பி இதை யூஸ் பண்ணவே முடியாது, கொஞ்ச நாள்ல இவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாதிரி இருக்கான், இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை சாவடிச்சே ஆகணும், அப்பதான் ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவனே உன்னுடைய கதை முடிஞ்சதுறான்னு சொல்லிட்டு பெரிய சோடை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அடிக்கலான்னு வர, திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பெரிய பாறை வரவும் அதுல இருந்து அவ தப்பிச்சரா, பார்த்தா நம்ம ஏப்பு தான் அந்த வேலையை பார்த்துருக்கான். என்ன 4 ஆர்முடு ஜெயிண்ட் ஏப்பா, பிரதர் ஏப்புன்னு நம்பால சொல்ல, இன்னைக்கு உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாதுடா. அவனுடைய கதையை முடிக்கிறது முன்னாடி இந்த பீஸ்ட நான் சமாளிச்சாகணும் போல இருக்கே.
ஃபைனலா அந்த ஏப்ப அவள அடிச்சு தள்ளவும், அவ முடியாம உக்காந்துகிட்டு இருக்க. திருப்பி நம்ம ஏப்ப அடிக்க வரவும், அந்த யூனிகார்ன் குறுக்கால வரவும், அந்த கேப்ப பயன்படுத்தி அவ அந்த இடத்திலிருந்து தப்பிச்சு போயிடுறா. என்ன அந்த யூனிகார்ன் அவள காப்பாத்திருச்சா? நான் தொடர்ந்து இந்த இடத்திலே இருந்தா அது பிரதர் ஏப்புக்கு தான் பெரிய பிரச்சனைய குடுக்கும். பிரதர் ஏப் என் மேல நீங்க ஒண்ணும் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க உங்களுக்காக மீட் அப்புறம் ஃப்ரூட்ட எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அப்புறம் நான் இந்த இடத்திலிருந்து போனா தான் என்னுடைய வீட்டுக்கு போறதுக்கான வழிய கண்டுபிடிக்க முடியும். அதுவோ அப்படியே சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க. இது உங்களுடைய வீடு. ஆனா என்னுடையது கிடையாது. என்னுடைய வீடு இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க எனக்காக சில பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவோ கத்திக்கிட்டு இருந்துட்டு கோச்சுக்கிட்டு திரும்பி உட்கார. நம்பாலும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் திரும்பி பார்க்க அப்படியே அதுவும் திரும்பி பிராக்டிஸ் பண்றான்ற மாதிரி சிக்னல கொடுக்க எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பேன்னு சொல்லிட்டு குட் பை ஏப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறோம். அப்படியே அவ்வளோ நம்ம குதிரை கிட்ட உனக்கு எந்த காயமும் படல இல்ல. என்ன அந்த நேரத்துல காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்ப எனக்கு பின்னாடி எந்த ஒரு ஃபாலோவரும் கிடையாது. நான் இப்ப ராயல் செலஸ்டியல் மெய்டனும் கிடையாது. இந்த இடத்துல நிறைய ஆபத்தான பீஸ்டுங்களா இருக்கு. நீ எப்படி இங்க வாழ போறியோ தெரியல. நானும் தான் இந்த இடத்துல எப்படி வாழ போறேனோ தெரியல. அவளும் அப்படியே அந்த யூனிகான தொடர்றதுக்கு போக அது அப்படியே லைட்டா நகர்ந்து போயிட்டு திருப்பி அவகிட்ட வரவும் என்ன நீ என்ன உன்னுடைய மாஸ்டரா ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொம்பத்தோட அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டிங் உருவாகி அந்த யூனிகானுடைய சக்தி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி வேற மாதிரி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. வாவ் நீ ரொம்ப அமேசிங்கான ஆளுதான். நீ என்ன உன்னுடைய மாஸ்டரை ஏத்துக்கிட்ட கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்புறம் அந்த 9 பிரிவிலியனும் என்னாச்சோ தெரியல. ஆனா நான் இப்ப இந்த ரிலீம் ஆஃப் இம்மார்டாலிட்டிக்குள்ளார இருக்கேன். இந்த இடத்துல நிறைய ஆபத்தெல்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாம் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீச் ஓரத்துல ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருக்கவும் அந்த இடத்துல அந்த போட் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவன் கிட்ட வரவும் அவனும் கண்ணை திறந்து அவளை பார்க்கறான். நானும் ஜாவல் இன்னும் கடைசியில இந்த டிராகன் ஐலாண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு காடஸ் லேனோவும் இந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. நான் எப்படி அவங்கள கண்டுபிடிக்க போறனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல மறைஞ்சுகிட்டு இருந்த சில சோல்ஜருங்க அவனுங்களுடைய கத்தியை தூக்கி போட நம்பால ஜஸ்ட் மிஸ்டல் அதுல இருந்து தப்பிச்சிடறான். பரவாயில்லடா உன்னுடைய ஸ்கில்லு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. சரி நீ தானே அந்த எக்ஷோ சேன் எதுக்காகடா நீங்க என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ தானே அது நீ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு எங்க யங் மாஸ்டர் எங்க 3 பேரை உன்னை புடிச்சுக்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு. யாருடா உங்களுடைய யங் மாஸ்டர் எதுக்காகடா நீங்க என்ன புடிச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்னா நீ எங்க கூட வாடான்னு சொல்லிட்டு அவன் கூட அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சாரானுங்க. ஃபைனலா அவனுடைய சோடை எடுத்து அவனுடைய கைத்துல வைக்கவும் என்ன சாவடிக்காதறான்னு அவன் சொல்லவும் சரி உன்னுடைய யங் மாஸ்டர் யாரு எதுக்காக என்ன புடிச்சுக்கிட்டு போறதுக்கு வந்தன்னு ஒழுங்கா சொல்லிடுறா. நான் எட்டர்னல் வேர்ல்ட சேர்ந்த கு ஃபேமிலியில இருந்து வரேன். எங்களுடைய யங் மாஸ்டர் இப்பதான் இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தாரு. ஒரு அழகான பொண்ணை பார்த்தாரு. அவங்க 9 ப்ரொவின்சஸ் உடைய பிரின்சஸ்ன்னு அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனைன்னு யங் மாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை புடிச்சுக்கிட்டு வர சொல்லி எங்களை அனுப்புனாரு. அப்பதான் பிரின்சஸ் அவருக்கு கிடைப்பாருன்னு சொல்லிட்டு எங்களை இப்படி வேலை செய்ய சொன்னாரு. எங்களை உயிரோட போக விட்டுருங்க. என்ன திருப்பி அந்த ஜாவோ லின்னா அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால அந்த 9 ப்ரொவின்சஸ கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பிரின்ஸோ நீங்க இந்த இடத்துல இருக்க கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்க அவளோ இந்த இடம் ரொம்ப குவைட்டா அழகா இருக்கு. என் மேல கேர் எடுத்துக்கிறதுக்கு நன்றின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க என்ன காப்பாத்தாம இருந்தீங்கன்னா கடல் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு நான் ஏற்கனவே இறந்து போயிருப்பேன். நீங்க என்னுடைய சேவியர். அப்புறம் இது எங்க கோ ஃபேமிலியோடைய ஏர்பிங். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பீனிக்ஸ் மரத்துல இருந்து ரெடி பண்ணாங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டீங்க. அதுக்காக நான் பதிலுக்கு உங்களுக்கு இத கொடுக்க விரும்புறேன். உன்னுடைய சென்டிமெண்ட்டை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா நான் உன்னை எதர்ச்சியா தான் காப்பாத்தினேன். அதனால நீங்க எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி அதை விடுங்க. நீங்க
ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சிரிக்கிறதுக்காக அந்த பிரச்சனைய நான் சரி பண்ணி வைக்க விரும்புறேன். உங்கள இதுக்கு முன்னாடி காயப்படுத்தினவன புடிச்சுக்கிட்டு வர சொல்லி நான் ஆட்கள அனுப்பியிருக்கேன். நீ போயிட்டு ஃப்ரூட்ட சாப்பிட்டு எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்ல அந்த யூனிகார்ன் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுது. தேங்க் யூ கு. அப்படியே நைட்டாக நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். அங்க இருக்கிற சோல்ஜருங்களோ அந்த பிரின்சஸ் என்ன மாதிரியான ட்ரிக் பண்ணாலோ தெரியல. நம்மளுடைய யங் மாஸ்டர் அவள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காருன்னு பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படின்னா அந்த ஜாவோ லின்னு லாங்கிவிட்டில இருக்கிற ஆள புடிச்சிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். சார் நீங்க சொன்னது எல்லாமே தயாரா இருக்கு. சரி போயிட்டு யங் மாஸ்டர் கிட்ட சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்குள்ளார புகுந்துட்டு அவள சாவடிக்கலான்னு வந்தா அவ ஒரு மாதிரியா படுத்துக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஒண்ணும் புரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அவனுக்கு என்னவோ வாசனை வருது. என்ன இதுல என்னவோ தப்பா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இவள போட்டு தள்ளுறதுக்காக தான் இதை செட்டப் பண்ணி இருக்கானுங்களா? மத்தவங்கள கஷ்டப்படுத்தி மத்தவங்கள சாவடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? கடைசியில உன்னுடைய நிலைமை இந்த மாதிரி முடிய போது யங் மாஸ்டர் இந்த வழியில யாரோ போறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வர நம்ம ஹீரோல போட்டு தள்ளலான்னு போக அவன் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி அவளை காப்பாத்திடுறான். அப்படியே அவளோ எழுந்துட்டு எக்ஸுச்சேன்னு சொல்ல அப்படின்னா இவன் தான் அந்த எக்ஸுச்சேனா? இந்த வாசனை கண்டிப்பா நீ தாண்டா இதை எல்லாத்தையும் பண்ணியிருப்ப. எக்ஸுச்சேனான நானு அவளை சாவடிக்கணும்னா டைரக்டா சாவடிப்பனே தவிர இந்த மாதிரி மெத்தட்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆர்கியூவோட பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளிடுறோம். அவளும் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி நடந்து வந்துகிட்டு இருக்க கேராய் அப்படியே கீழே விழவும் பிரின்சஸ் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னுடைய காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவனால கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல அவளும் மறைச்சு பார்க்க அவன் அப்படியே கையை எடுத்துறான். அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. ஒரு நிமிஷம் நில்லுங்க யங் மாஸ்டர். நம்ம எதுக்காக இந்த டிராகன் ஐலாண்டுக்கு வந்தோன்றத மறந்து போயிட்டீங்களா? நம்ம அந்த டிராகன் கிங்க முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போதைக்கு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கிறது தான்டா ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே அது முன்னாடி உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றத காட்டுறானுங்க. சார் அந்த எக்ஸுச்சேன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துருமா? ரொம்ப நல்லது. அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வா. அவ எக்ஸுச்சேனுடைய கையில செத்தாலும் சரி இது மூலியமா செத்தாலும் சரி யங் மாஸ்டர் அப்பதான் நம்ம வந்த வேலையில போக்கஸா இருப்பாரு. பிரின்சஸ் நீங்க உங்களை காயப்படுத்திக்காதீங்க. நான் உங்களுக்காக அவனை புடிச்சுக்கிட்டு வரேன். எல்லாரும் என்னுடைய வழியை விட்டு நகருங்கடா. உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில இங்க வந்து என் கையால நீ சாக போறடா. 神球，哪里？来自你，这 அவனை தடுத்து நிறுத்து. அவனை சாவடிச்சு என்னுடைய கோவத்தை நான் தணிச்சுக்க போறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவனால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. 抓住主营这样。 ஃபைனலா ரெண்டும் அடிச்சுக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லா ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா போய் புகை மூட்டமா ஆக அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். எங்கடா போனா அவன்? அவனால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அவன் இங்கதான் எங்கனா இருப்பான். போய் அவனை சீக்கிரம் கண்டுபிடிங்கடா. எக்ஸோச்சேன் உன்னால தப்பிச்சு ஓட முடியும்னு மட்டும் நினைக்காதடா. சார் அந்த எக்ஸோச்சேன் தப்பிச்சு போயிட்டான். உங்களுடைய பிளான் அதை விட்டு தள்ளு. நான் ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் ஒண்ணு நினைக்கிறான். சரி நீயே நம்ம யங் மாஸ்டர் கூடவே இரு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துக்காம பாத்துக்கோ. அப்படியே அவங்க எல்லாரும் அந்த காட்டுக்குள்ளார வர அந்த சோல்ஜர் அந்த இடத்துல ஒரு கால் அடையாளம் இருக்கிறத பார்த்துட்டு யங் மாஸ்டர் இந்த இடத்துல ஒரு கால் அடையாளம் இருக்கு. கண்டிப்பா இது அவனுடையதா தான் இருக்கும். சரி வாங்க நம்ம அவனை சீக்கிரம் போய் பிடிக்கலாம். பார்த்தா நம்மள அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். நான் எப்படியும் அவங்கள டைவர்ட் பண்ணிட்டேன். அந்த கு ஃபேமிலி வேற ஜாவோல் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா என்னுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்.
என்ன இந்த இடத்துல எவன்டா ட்ராப் செட் பண்ணது? இந்த ட்ராப் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், இதுலலாம் நான் மாட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்க அந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்கு. அதுல நம்ப ஆளு மாட்டிக்கிறான். பார்த்தா அவன் டிராகன் கிறிஸ்டல் கேவ்ன்ற ஒரு இடத்துல வந்து விழுந்துடுறான். இது என்ன இடம்னு தெரியல. அங்க இருக்கிறது எல்லாம் டிராகனுடைய எலும்புங்க மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த கிறிஸ்டல் எல்லாம் டிராகனுடைய எசன்ஸ் மூலியமா தான் உருவாகி இருக்குமோ? இந்த கிறிஸ்டல்ல இருந்து டிராகனுடைய எக்ல இருந்து வந்த மாதிரி தான் எனர்ஜி வந்துகிட்டு இருக்கு. இது என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை இன்கிரீஸ் பண்ண யூஸ் ஆகுமா? இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. இது ரொம்ப அற்புதமான விஷயம். இது மூலியமா இங்க இருக்கிற டிராகன் எசன்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய உடம்புக்குள்ளார நான் அப்சர்வ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ஒரு கிறிஸ்டல் இருக்கிறத பார்த்துட்டு இந்த கிறிஸ்டலும் எனக்கு யூஸ் ஆகும். அதனால இதையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படியோ எனக்கு இப்ப இந்த டிராகனோட எசன்ஸ் கிடைச்சிருச்சு. என்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ண இது போதும்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருது. அப்படியே நம்மளும் போய் மறைஞ்சுக்கிறோம். என்னடான்னு பார்த்தா 3 ஐடு டிவைன் உல்ஃப்னு ஏதோ ஒரு கிரியேச்சர் அந்த இடத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கு. அந்த பீஸ்ட் எதுக்காக இந்த 3 ஸ்கெலட்டனுங்கள துரத்திக்கிட்டு வருதுன்னு தெரியலையே. அந்த ஸ்கெலட்டனோடைய தலைவனும் அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு என்ன டிராகன் கிறிஸ்டலா இவன் டிராகன் கிறிஸ்டலோடைய சக்தி அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. அதனாலதான் இந்த உல்ஃப் கார்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்ப இவனுங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. அந்த ஸ்கெலட்டன் பைபிளையோ கல்ல தூக்கி அந்த உல்ஃப் கார்டு மேல அடிக்க அது ஸ்கெலட்டனை பார்த்துட்டு வரவும் அவன் நம்ம ஹீரோ நோக்கி போட நம்ம ஹீரோவோ இவன் என்னடா அந்த பீஸ்ட இந்த பக்கமா வர வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அதோடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பட்டு அதோடைய உடம்பு துண்டு துண்டா போயிடுது. அடடா இவன் இந்த பீஸ்ட என்கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து விட்டுட்டானே. ஒருவேளை இது இந்த டிராகன் கிறிஸ்டலால தான் இங்க வந்துட்டு இருக்கா. இது என்னடா இவ்வளவு வேகமா நகருது. நான் இதை எப்படியாவது சமாளிச்சாகணுமே. இப்ப இருக்கிற என்னுடைய ஸ்ட்ரென்த் பயன்படுத்தி இந்த பீஸ்ட தனியால சமாளிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதோடைய நெத்திலிருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வரவும் அந்த ஸ்கெலட்டன் அதை பார்த்துட்டு என்ன இந்த இந்த சின்ன பையன் உல்ஃப் கார்டையே சமாளிச்சுக்கிட்டு இருக்கானா, இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கையை அனுப்பி அந்த உல்ஃப் கார்டை அடிக்க இன்னொரு ஸ்கெலட்டன் பூமி கடியிலிருந்து அதோடைய காலை வந்து பிடிக்கவும் இன்னொன்னு வந்து அதோடைய வாலை பிடிக்க அவங்களுடைய தலைமை வந்துட்டு அதோடைய நெத்திலிருந்து வந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலே அடிக்கவும் அதோட கதை அப்படியே முடிஞ்சிருது. அப்படியே அதோடைய உடம்புல இருந்து கிறிஸ்டலை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளாரே அப்படின்னா இந்த ஸ்கெலட்டனுங்க என்ன பயன்படுத்தி இந்த பீஸ்ட வேட்டையாடி அதோடைய கிறிஸ்டலை எடுக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணி இருக்குங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆளுக்கு ஒரு கிறிஸ்டல்னு எடுத்துக்கிட்டு அதுங்களுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிடுதுங்க. என்னடா பண்ணுதுங்க இதுங்க, நான் நினைச்சதை விட இதுங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டானதுங்க, திறமை வாய்ந்ததுங்க போல இருக்கு. இதுங்க என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளார இருந்து 2 கிறிஸ்டலுங்க கீழே விழுந்துருது. என்ன கிறிஸ்டலா இவங்கிட்ட அப்படின்னா நிறைய கிறிஸ்டல் இருக்குமா பாஸ், அங்க கொஞ்சம் பாருங்க அவன்கிட்ட கிறிஸ்டல் இருக்கு. நம்ம ஏன் அவனுடைய கதையை முடிச்சிடக்கூடாது வேணான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வேற ஒரு பிளான போறான். நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிற பீஸ்ட் எல்லாத்தையும் போட்டு தள்ளி இன்னும் நிறைய கிறிஸ்டல் எடுக்கலான்னு நம்ம அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு அவனை பயன்படுத்தி பீஸ்டுங்களை சாவடிச்சு கிறிஸ்டலுங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னு சொல்றப்பவே அதோடைய மண்டியில் அடிக்கவும் அது தலை கரகரன்னு சுத்த ஆரம்பிச்சிருது. அப்படியே அதுங்களாம் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுதுங்க. நம்ம ஹீரோவா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளார நடந்து போய்கிட்டு இருக்கவும் அந்த ஸ்கெலட்டனுங்களும் நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதுங்க. பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து காணாம போயிடுறான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு 3 ஸ்கெலட்டனும் தேடிக்கிட்டு இருக்க. பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன
வேணும்? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்கன்னு கேட்க, இந்த இடத்துக்குள்ளார பெரிய ரெக்க இருக்கிற மான்ஸ்டர் இருக்கு. எங்களால உள்ளார போக முடியாது. அது ரொம்ப ஆபத்தான மான்ஸ்டர்ன்னு சைகையிலே சொல்லிட்டு இருக்க. நீ அந்த இடத்துக்குள்ளார ஆபத்து இருக்கு. அதனால என்ன போக வேணான்னு சொல்றியா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் ஒரு காக்கா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா, அந்த யங் மாஸ்டரும் நம்ம அவனுடைய கால் அடையாளத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவன் நம்மள தப்பான வழியில அனுப்பிவிட்டு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா நீ. ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட இந்த இடத்துக்குள்ளார ரொம்ப பயங்கரமான பீஸ்ட் இருக்கு. இந்த இடத்துக்குள்ளார போறது ரொம்ப ஆபத்து. என்ன ரொம்ப ஆபத்தான இடமா? அப்படின்னா மறைஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சரியான இடமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த யக்ஷுச்சன் இந்த இடத்துக்குள்ளார தான் மறைஞ்சுகிட்டு இருப்பான். கு ப்ளீஸ் அவனை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க இப்படி எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவன் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சிரும். இதோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதோடைய கண்ணுல அவன் எங்க இருக்கிறான்னு பார்த்துட்டு அவன் பக்கத்துல தான் இருக்கான்னு சொல்றான். நம்ம ஹீரோவா சரி அந்த பீஸ்ட் தானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு ரிட்டனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போதைக்கு இந்த கிறிஸ்டலுங்களால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. அதனால நீங்க இதை எடுத்துக்கோங்க. சரி நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா டிராவல் பண்ண போறோம். அதனால உங்களை தனித்தனியா கூப்பிடறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன். நீங்க எல்லாம் இம்மார்டல் பீனா இருக்கீங்க. எங்க ஹியூமன் வேர்ல்டுல இருக்கக்கூடிய லெஜண்டுக்கு மாதிரி. அதனால இதுக்கப்புறம் ஒன்ன நான் கிங் யாமான்னு கூப்பிடுறேன். அப்புறம் நீ கிங் குயின் குவாங். அப்புறம் நீ கிங் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது திடீர்னு என்னவோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்தை நோக்கி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, கிங் ஆஃப் எல் நான் உங்களுக்கு அந்த பீஸ்ட தோக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல. இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த யங் மாஸ்டர் பைபிளையோ நம்ம எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம். அவனை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலையே. இத வச்சு பார்த்தா அவன் இங்க தாண்டா எங்கேயோ இருக்கான். போய் அவனை தேடுங்கடா. அவளும் அப்படியே நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஒரு சோல்ஜர் ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு கை வந்து விழுமோ. ச்சே இது என்னடா கையின்னு சொல்லிட்டு உதைக்க யங் மாஸ்டர் கிட்ட போய் விழுமோ. அட்டே உனக்கு கண்ணு தெரியலையாடான்னு சொல்ல, அதுக்கு அவன் என்னடானா, ஆமா எனக்கு கண்ணு தெரியாது என்ன மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர்னு சொல்றான். என்னடா திடீர்னு இந்த இடம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் தாக்குங்கன்னு சொல்லவும் அந்த ஸ்கெலட்டன் யங் மாஸ்டர் அடிக்க வர அவன் அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா கீழே இருந்த ஸ்கெலட்டன் அவனை பிடிச்சிருது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேல இருந்து வந்த ஸ்கெலட்டன் அவனை அடிச்சு பொறக்க விட்டுருது. வாங்க சீக்கிரமா போயிட்டு யங் மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். முதல்ல இவன் கூட இருக்கிறவனுடைய கதையை முடிக்கணும். அப்பதான் என்னால அவளுடைய கதையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த சோல்ஜருங்களை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்க. இது எல்லாம் என்ன மாதிரியான ஈவில் கிரியேச்சர் வழியை விட்டு நகர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே அந்த ஸ்கெலட்டனோட சண்டை போட ஆரம்பிச்சாரா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரீஇன்கார்னேஷன் ஸ்கெலட்டனும் அவனுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சாவே இல்லாம இருக்கக்கூடிய ஸ்கெலட்டனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னைய எதிர்த்து இருப்ப. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நான் இதுக்கு முன்னாடி உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா இந்த தடவை என்னுடைய உண்மையான சக்தி என்னன்றத நான் உனக்கு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்க்ரோல் எல்லாத்தையும் வெளியில வர வைக்க, அது என்னடானா அந்த இடம் ஃபுல்லாவே கவர் பண்ணிடுது. நம்ம ஹீரோவோ எல்லாரும் இந்த ஸ்க்ரோல் கிட்ட இருந்து கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அதுல இருந்து ஐஸுங்களை வர வச்சு அனுப்ப அது விழுற இடம் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பார்த்தா அந்த ஸ்கெலட்டனுங்க அதுல ஃப்ரீஸ் ஆகவும் நம்ம ஹீரோவுடைய காலு ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஆக அந்த ஸ்கெலட்டன் அதோடைய கையை அனுப்பி நம்ம ஹீரோவை காப்பாத்திருது. கிங் ஆஃப் எல்லுன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க. அவனும் அந்த ஸ்க்ரோலுக்குள்ளார இருந்து பெரிய பீஸ்டுங்களை வெளியில வர வச்சுட்டு ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடுறா. அது கனவுல கூட நடக்காதரான்னு சொல்லவும் நீ எனக்கு ஈடாக முடியாதுடான்னு சொல்லிட்டு ஐஸுங்களை நம்ம ஹீரோவை நோக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கவும் அந்த ஸ்கெலட்டனுடைய கை வந்து அதுல அடிச்சு சுக்குநூறா உடைஞ்சு போயிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ கடுப்பாயிட்டு நீங்க எல்லாரும் சாகறதுக்கு தகுதியானவனுங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸுகளை அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா உடைச்சு தள்ளிடுறான்.
நம்ம ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்பவே இங்கேயே நான் இத முடிக்கிறேன்டா. ஐனஸ் இப்ப அவனுடைய உயிரே உங்களுடைய கையில தான் இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க சிரிக்கிறத பாக்குறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். இன்னைக்கு நான் உன்னுடைய கதையை முடிச்சு உன்னுடைய எலும்பை எல்லாத்தையும் சாம்பலாக்க போறேன்டா. நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்திருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பார்த்தா அது எல்லாம் அப்படியே கிராக் விட ஆரம்பிச்சிருது. என்ன உன்னை சீல் பண்ணதுக்கு அப்புறமும் நீ விட்டு கொடுக்க மாட்டியா? உன்னுடைய உயிரை நான் எடுக்காம விட மாட்டான்டா. பார்த்தா நம்ம ஹீரோவோ அவனுடைய வைடு ஸ்பேஸுக்குள்ளார இருக்கிற சக்தியை யூஸ் பண்ணவும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் சுத்தி வந்து அவ போயிட்டு அப்படியே கீழே விழுந்துறா. நம்ம ஹீரோவோ அதுல இருந்து வெளியில வந்துட்டு நான் இன்னும் குஷுவால இருக்கிற என்னுடைய ஃபேமிலியை சந்திக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒன்ன மாதிரி ஒருத்தங்க கிட்ட நான் எப்படி தோத்து போவேன்னு நினைச்சேன். ஐனஸ் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய புறான அனுப்பி அதை எல்லாத்தையும் தடுத்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜியை பயன்படுத்தி அந்த புறானை கண்டம் துண்டமா வெட்டி தள்ளிட்டு அவங்களையும் அந்த ஐஸுக்குள்ளார இருந்து வெளியில வர வச்சுட்டு உங்க எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு, அதனால உங்களால அவங்கள எதிர்த்து சண்டை போட முடியாது, நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சாரான். அந்த பையன் போற பக்கம் தான் சாகாத ராஜா இருக்கிறான். அவனே அவனுடைய சாவை தேடி போறான். நம்ம அந்த சைடு போக வேணாம். கொஞ்ச நாள்லயே அவன் 2வது லெவலுக்கு போய் சேர்ந்துட்டான். நம்ம அவனை தப்பிக்க விட்டுட்டா அதுக்கப்புறம் அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஐனஸ் நம்ம மட்டும் அந்த சாகாத ராஜாவை எழுப்பிட்டா நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்காம காட்டுக்குள்ளார வந்துட்டு அவன் செத்து போயிட்டான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இமிடியேட்டா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். கேட்டுச்சு இல்லடா, சீக்கிரமா நம்ம அவன் அந்த சாகாத ராஜா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சு சாகடிச்சாகணும். பார்த்தா அந்த இடத்துல இருந்து பாய்சன் கேஸ் வந்து ஒருத்தனை தாக்க ஆரம்பிச்சிருது. எதுக்காகடா நின்னுகிட்டு இருக்க, வாடா சீக்கிரம் போலாம். பார்த்தா அவனுங்க எல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஐனஸ் இது நல்லதுக்கு இல்ல, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம். யங் மாஸ்டர் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவ டக்குன்னு அவனை வெட்டி தள்ளிட்டு எதுக்காக நின்னுகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அவங்கள சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள சாவடிச்சுக்கிட்டு இருக்க. அவனுடைய ஸ்க்ரோலை பயன்படுத்தி அவனுங்களுக்குள்ளார இருந்த பாய்சனஸ் சரி பண்ணிடுறான். என்ன ஐனஸ் எங்க போனாங்க? யங் மாஸ்டர் இதுக்கப்புறம் நம்ம போக வேணாம், இந்த பக்கம் தான் அந்த சாகாத ராஜா இருக்கான். என்கிட்ட இன்னொரு பியூரிஃபிகேஷன் ஸ்க்ரோல் இருக்கு, இது மூலமா ஐனஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம். நான் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன், அதனால என்ன அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள போகவும் அந்த இடத்துல ஒரு எலும்பு கூட கட்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் கூட இருக்கிற ஆளோன்னு நினைச்சு கிங் ஆஃப் எல்லுன்னு கூப்பிடவும் அதுல இருந்து வேறுங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை இழுத்துக்கிட்டு போயிடுதுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ அந்த பாய்சனஸ் கேஸ்ல ஒன்னும் முடியாம நடந்து வந்துகிட்டு இருந்துட்டு நான் ஒரு மான்ஸ்டர் ஆகிறதுக்கு பதில் இறந்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோவை வேற ஏதோ ஒரு இடத்துல தூக்கிக்கிட்டு வந்து போட்டு விட்டுருது. அந்த இடத்துல தான் அந்த இம்மார்டல் கிங் இருக்கான். என்ன இந்த இடத்துல டெத் ஆர் ஃபீல் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு இந்த வெயின் எல்லாத்தையும் லிவிங் கிரியேச்சரை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய லைஃப் எனர்ஜி எடுத்து இந்த இம்மார்டல் கிங்க உயிரோட வர வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பிக்கலாம்னு ட்ரை பண்ண அவனை அந்த டெத் எனர்ஜி வந்து தாக்கிடுது. என்ன இந்த டெத் எனர்ஜி இவ்வளவு வேகமா பரவிக்கிட்டு இருக்கே, நான் எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சாகணுமேனு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாய்சனஸ் கேஸ் ஒரு துணியில போட்டு மறைஞ்சு போயிடுது. என்ன இந்த இடம் ஃபுல்லாவே டெத் எனர்ஜியா இருக்கு, ஆனா இந்த துணி அதுங்களால ஒண்ணும் பண்ண முடியல, இது என்ன மாதிரியான துணின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போக அவ அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன நீயா உன்னை சாவடிச்சு புதைக்கிறதுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டா இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக திருப்பி அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. நீயும் நானும் ஏற்கனவே வாய்வா சாவான்ற போராட்டத்துல இருக்கும், அதனால இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த துணியை எடுக்க போக அவ அதை பார்த்துட்டு அப்படின்னா இந்த துணியால டெத்தை பிளாக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த துணியாவை எடுக்கிறா. அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா உள்ளுக்குள்ளாரே இந்த இடத்த சுத்தி இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி போய்கிட்டு இருந்துச்சுன்னா டெத் எனர்ஜியோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகி அவன் எழுந்துப்பானே, இப்படி நடக்க கூடாது, இது நல்ல
நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் அந்த துணியை இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவன் எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன இம்மார்டல் கிங்கு எழுந்துட்டானோ, நம்ம அவனை ஏவிட்டோம், நம்ம எல்லாரும் இப்ப சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவை அடிக்க வர நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அந்த துணியை இழுத்துட்டு அப்படியே அவ கையில இருக்கிற சுவாடியும் வாங்கிடுறான். அவளுக்கும் திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. ஜாவோலின், நீ இன்னும் ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமலே இருக்க. நீ என்ன இன்னும் பிரின்சஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப எல்லாருமே வாய்வா சாவான் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற யாருமே உன்னுடைய ராயல் ஸ்டேட்டஸ மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராயல் ஃபேமிலியை சேர்ந்த என்ன எதிர்த்து பேசுவ? இதுக்கு முன்னாடி அந்த புகையை போட்டு என்ன சாவடிக்க நினைச்சதுக்கு நீ அசிங்கப்படணும்டா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, நான் உன்னை சாவடிக்க நினைச்சது உண்மைதான், ஆனா நான் அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னும் என் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க? என்னுடைய தலைவலிக்குது. நீ அன்னைக்கே ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி இருந்தனா உனக்கு எல்லாம் தெளிவா புரிய வரும்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவளோ அதுக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. மைனஸ், உங்களுக்காகவே நான் சில பேர் அனுப்பி இந்த பூவை பிரிச்சுக்கிட்டு வர சொன்னேன். நீங்க இந்த இடத்துலயே அமைதியா வாயலாம். மைனஸ், இத லாடு கூயான் இந்த இடத்துல வச்சுட்டு வர சொன்னாரு. யக்ஷு சான், நீ சொல்றதான் நான் நம்புவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மத்தவங்கள ஒன்னால சரியா புரிஞ்சுக்க கூட முடியல, அப்புறம் எப்படி ஒன்னாலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த டெத் எனர்ஜி எல்லாம் நம்ம ஹீரோவை நோக்கி வரவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டு உன்னை சுத்தி டெத் எனர்ஜியா சுய்ந்துகிட்டு இருக்கு. நீ போய்க்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, அதனால உன்னுடைய கதையை நீயே முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. அந்த குதிரை அவளை காப்பாத்துற மாதிரி வந்துருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யங் மாஸ்டர் 3 ஸ்கெலட்டனும் அந்த பக்கம் தான் ஓடி போச்சு. நான் பார்த்தேன். எதுக்காகடா வெயிட் பண்றீங்க, வாங்கடா போயிட்டு அதை பிடிக்கலாம். என்னுடைய உடம்புல இருந்த டெத் எனர்ஜி எல்லாம் மொத்தமா வெளியில போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கிளாத்தால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. அப்படியே அந்த எலும்பு குடுங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சேர்ந்துருது. நான் உங்க எல்லாரையும் பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷு சான், ஐனஸ், நீ என்னடா பண்ண? அவனை விடாதீங்கடா, சீக்கிரம் அவனை சாவடிங்கடா. 这个错知道了。 டே யக்ஷன், உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்ல, அதனால நம்ம 2 பேரும் இந்த பிரச்சனையை இதோட நிறுத்திக்கலாம்டா. என்னடா இந்த நேரத்துல வந்து பிரச்சனையை விட்டு நீ வெளியே போகலாம்னு நினைக்கிறியா? ஆனா ரொம்ப லேட்டா தான் நீ முடிவு எடுத்திருக்க. அவனே என்கிட்ட மட்டும் அட்டாச் ஸ்க்ரோல் இருந்திருந்தா உன்னுடைய கதையை முடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே அவனுடைய ஸ்க்ரோலை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க. என்னடா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய சக்தியாலலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாதுறான்னு சொல்லிட்டு இருக்க. அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி வந்து அவனுடைய கையை 2 துண்டா வெட்டிடுது. டே யக்ஷு சான், இன்னைக்கு நடந்ததை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னை பழி வாங்கிய தீருவண்டா. நம்ம ஹீரோவோ, கிங் ஆஃப் எல் இது வேலை செய்யும் நீ நினைக்கிறியாடான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குச்சி கீழே விழவும் அவன் பயங்கரமா கடுப்பாயிட்டு கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, என்னால தானே உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனுங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்க ஸ்கெலட்டன் வந்து அதோடைய கையில இருந்த ஜேடு பாட்டில் இருந்து ஒரு துளி அவனுடைய கையில விடுவோம். நம்ம ஹீரோவோ, கிங் ஆஃப் ரீ இன்கார்னேஷன், நீ இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, திருப்பி இன்னொரு துளியை விடவும் அவனுடைய கையை திருப்பி வர ஆரம்பிச்சிருது. இதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனுடைய நெத்தில ப்ளூ கலரா இருந்தது ரெட் கலரா மாறிடுது. இது லைஃப் நெக்டார் அவன் சிக்னலை எடுத்துக்கிட்டு இருக்க. என்ன லைஃப் நெக்டார் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் விரல கிட்ட எடுத்துக்கிட்டு போகவும் அது ரெட் கலர்ல மாறிடுது. அதை பார்த்துட்டு அதை என்கிட்ட குர்றான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் அவன் கடுப்பாகி அடிச்சு தள்ள அந்த ஜேடு பாட்டில் பறந்து வந்து கீழே விழுந்து அதுல இருந்த எசன்ஸ் எல்லாம் கீழே விழவும் அந்த இடத்துல நிறைய செடி எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருது. என்ன இந்த அரோ என்னுடைய உடம்ப சரி பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னா இது உண்மையிலே நெக்டர் ஆஃப் லைஃப் தானா? அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு, கிங் ஆஃப் ரீஇன்கார்னேஷன், இந்த நெக்டார் உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு? நான் சில காலங்களுக்கு முன்னாடி அதை திருடிக்கிட்டு வந்தேன். நீங்க என்ன ரொம்ப காலமா இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இந்த இடத்த பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி, நீங்க ரீசெண்டா டிராகன் ஐலாண்டுல நீளமான முடிவை வச்சிட்டு இருக்க பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கவும் 3 பேரும் தனியா வந்துட்டு எதை பத்தியோ பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த பொண்ணு பண்ற மாதிரி ஆக்ஷனை பண்ணி காட்டிக்கிட்டு இருக்க. ஆமா, அந்த பொண்ணால பறக்க முடியும், நீங்க சொல்றது கண்டிப்பா அந்த பொண்ணாதான் இருக்கணும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஐனஸ், நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ அதை எல்லாத்தையும் கேட்காம அங்க இருந்து கிளம்பவும் அவனும், ப்ளீஸ் ஐனஸ் நான் சொல்றத கேளுங்க, இதுக்கும் எனக்கும்
எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம 2 பேரோடைய பாதையும் வேற வேற, அதனால உன்னை நீ கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே அவன் அந்த இடத்துக்கு வரவும் எதுக்காகடா நீ இப்படி பண்ணனு கேட்க, யங் மாஸ்டர் நம்மளுடைய ஃபேமிலிய மானத்தை வாங்கிடாதீங்க, நம்ம ஆன்சிஸ்டர் டிராகனை எடுத்துக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கோம், நம்மளுக்காக கிளானை சேர்ந்த எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆன்சிஸ்டர் டிராகனா, அந்த வேலையை நானே முடிக்கிறேன், அதுக்கு முன்னாடி பர்சனலா நானே அந்த எக்ஸுச்சனுடைய தலையை வெட்டாம விட மாட்டேன், அப்பதான் என்னுடைய மனசுல இருக்கிற கோவம் தனியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த குதிரையோ அவளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வரவும் அவளோ எழுந்துட்டு அந்த மரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா. இததான் ட்ரீ வேலின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இப்ப எங்க இருக்கோம்? இவரு தான் ட்ரெண்டன் ட்ரைப்ஸோடைய ட்ரீ ஆன்சிஸ்டரா. அந்த குதிரையோ அப்படியே தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்க அவ்வளோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான லைஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பின்னாடி இருந்து மரத்தோடைய கிளைங்க எல்லாம் வரவும் அவளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க அவளை சுத்தி வலிச்சிருதுங்க. அதை பார்த்துட்டு அந்த யூனிகான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணவும் அந்த ட்ரீ ஆன்சிஸ்டரோ, யூனிகான் நம்ம 2 பேரோடைய கிளானும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும், அதனால நீங்க வரலாம், ஆனா அவுட் சைடர்ஸ் இந்த வேலைக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்ல அப்படியே அதோடைய கான்ட்ராக்டை வர வச்சு காட்ட, ஓ நீ அப்படின்னா இவங்கள உன்னுடைய மாஸ்டரா ஏத்துக்கிட்டியான்னு கேட்கவும் அது ஆமான்ற மாதிரி சவுண்ட் விட்டுட்டு நின்னுகிட்டு இருக்க. அந்த ட்ரீ ஆன்சிஸ்டரோ, சரி நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு, நான் உன்னை மன்னிச்சறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுடைய ட்ரெண்டன் ட்ரைப்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், என்ன நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஒரு சொட்டு தண்ணி வந்து விழவும் அவளுடைய உடம்புல இருந்த பாய்ஸ்னஸ் எல்லாம் அப்படியே சரியாயிடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ கிங் ஆஃப் ரீஇன்கார்னேஷன், அதாவது மாஸ்க் போட்டுட்டு இருக்க எலும்பு கூட சொன்னதை வச்சு பார்த்தா இந்த இடமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ளர நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு சீனா வெளியில வரவும் நம்பாலு என்ன காடஸான்னு சொல்லிட்டு ஷாக்காவன் அந்த பொண்ணு அப்படியே கீழே வந்து நிற்கவும், நீங்க தான் காடஸ் லேன்வோவா, நான் யக்ஷுச்சன் ஜீஸ்வால இருந்து வரேன் காடஸ், நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன ஜீஸ்வாவா, நீ ஹியூமன் வேர்ல்டுல இருந்து வரியா? ஆமா, சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டா நான் இந்த காடஸ் பேலஸ் ஆன ரிலிம் ஆஃப் இம்மார்டலிட்டிக்குள்ளார வந்துட்டேன். இந்த இடத்துல பல ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்கு, கடைசியா எப்படியோ நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் காடஸ், அதனால நீங்க எனக்கு எவன் கோட்டை ஓபன் பண்ணி திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். என்ன எவன் கேட்டை ஓபன் பண்ணணுமா? என்னால அதை ஓபன் பண்ண முடியாது, ஆனா நீ ஹியூமன் ரிலிமை சேர்ந்த வாரியரா இருந்தனா நான் உங்ககிட்ட சண்டை போறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கேன். அப்புறம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து டிராகன் முட்டையை புடுங்கிட்டு போலான்னு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய எட்டு தான் இவங்க. நம்ம ஹீரோவா அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, நீ கண்டிப்பா லேனோவா இருக்க முடியாதுன்னு சொல்ல அவங்களோ அப்படியே நம்ம ஹீரோ அடிக்க வர நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சறான், திருப்பி அடிக்க வரவும் அதுல இருந்தும் தப்பிச்சறான். என்னடா ரிலிம் ஆஃப் இம்மார்டலிட்டில இருந்துகிட்டு திருப்பி மார்டல் ரிலிமுக்கு போகணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, ஆனா இதை எதுக்காகடா நீ விட்டு கொடுக்கணும்னு விரும்புற? சரி, என்ன கடுப்பாலாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, என்னுடைய பேரு யான் யுங்சன், இம்மார்டல் செக்டர் சேர்ந்த சக்சஸர், என்னுடைய ஆன்செஸ்டர் இம்மார்டல் ஈவல் கிங், அவரும் ஹியூமன் ரிலிம்ல இருந்து ரிலிம் ஆஃப் இம்மார்டலிட்டிக்கு வந்து பெரிய ஆளா ஆனவரு. என்ன இம்மார்டல் செக்டா, இவ வாங்ஸி ஃபேங்கோடைய ஃபாலோவரா இருப்பாங்களா? எதுக்காக இவன் இப்படி ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கான்? என்ன சத்தம் அது? கண்டிப்பா டிராகன் ஐலாண்டுல தான் என்னவோ நடந்துகிட்டு இருக்கு, இந்த இடத்துல டிராகன் எல்லாம் இருக்கும், அதனால நீ கவனமா இருன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். பார்த்தா எரிக்கற்களா வந்து விழுந்துகிட்டு இருக்க, அதுல தர்மா லைட் பாடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு மாங்கு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இவன் லைட் பாடி டெக்னிக்கை யூஸ் பண்றான், ஆனா இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சுன்னு இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இம்மார்டல் ரிலிமுக்குள்ளார இன்னும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னுடைய பேரு என்சென், நீங்க இந்த இடத்துல வேற எதனா மாங்குங்களை பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல, நான் யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. பெரிய எரிக்கல் வரவும் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சறான். என்ன கொடுமை, இந்த சீ ஃபிஷ் எல்லாம் ரொம்ப கிரில் ஆயிடுச்சு, இதை என்னால சாப்பிட முடியாது. என்ன அப்படின்னா இந்த மாங்கு மீட்டை சாப்பிடுவானா? நான் இந்த டெமிகார்டு பேட்டலுங்களா பாப்பனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன டெமிகார்டா அப்படின்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? டெமிகார்டுன்றவங்க எவன் எத்தோடைய ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்கள தான் டெமிகார்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெமிகார்டோடைய ரிலிமுக்குள்ளாரே அடைஞ்சு அவங்களுடைய டிவைன் பவரை அதிகரிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக அவங்களும் நம்ம 100 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் பார்த்திருக்கோம், ஆனா பார்த்த உடனே என்கிட்ட இருந்து எங்க ஓடுறேன்னு சொல்லிட்டு பாலன் ஏஞ்சலோ அப்படியே லைட் ஒலி டிராகனை துரத்திக்கிட்டு வந்து அவங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி அடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவங்க அதுல இருந்து தப்பிச்சுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டிராகனுக்கு லேண்ட்
கிளானை அண்ணன் எங்களை தடுக்க நினைச்சுக்கிட்டு இருப்ப. எங்களுடைய கிளான் மட்டும் பயப்படியா மாறிடுச்சுன்னா உங்களுடைய ஃபாலன் ஏஞ்சல் கிளானை அழிக்காம விட மாட்டேன். அதுக்கு நான் உன்னை விட்டாதானே டிராகன் கிளானை எப்பயும் சப்ரஸ் பண்ணி தான் வச்சு இருப்போம். அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா அடிக்க அப்படியே வெடிஞ்சு செதற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ டிராகன் கிளானை சப்ரஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. மாங்கோ நீ சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்ஷியன்ட் டைம்ல டிராகன் கிளானை சேர்ந்தவங்க இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருந்தாங்க. எதிர்பார்க்காத விதமா ஒரு நாள் சடனா ஒரு சீல் உருவாக்கி டிராகனை சேர்ந்த எல்லாரும் அவங்களுடைய சக்தி இழந்துட்டு ஒரு பீஸ்ட் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சீல் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை டிராகன் ஐலாண்டுல வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அதை எடுத்துக்கிட்டு வர சொல்லி அவங்களுடைய டிசேபிள் எல்லாத்தையும் அனுப்பி வைப்பாங்க. இந்த உலகத்துல எங்களுடைய டிராகன் கிளான் திருப்பி வரும். அதுக்கப்புறம் எங்களுக்கு அகேன்ஸ்டா நின்ன எல்லாரையும் நாங்க அழிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவளுடைய டிராகனை வெளியில வர வைக்கிறா. உங்களுடைய டிராகன் கிளான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலானது கிடையாது. என்ன இந்த சீல் திருப்பி ஆக்டிவேட் ஆயிடுச்சா? என்ன டைம் ஆகுறதுக்குள்ளாரே இந்த டிராகன் ஐலாண்டோட சீல் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஃபாலன் ஏஞ்சல் மேல ஸ்பிரிட் எனர்ஜி பட்டு விடிஞ்சு சேதற மாதிரி காட்டுறாங்க. எக்ஸுச்சன் டிராகன் ஐலாண்டோடைய சீல் ஓபன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா இதை பத்தி என்னுடைய சீனியருங்க கிட்ட பேசி ஆகணும். அப்படின்னா இந்த இடத்துல மக்கள் வாயறாங்களா? ஆமா, இந்த இடத்துல மக்களுங்க பல வருஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீயும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போறது தான் நல்லது. என்ன டிராகன் ஐலாண்டோடைய சீல் ஆஃப். சரி, அதை விட முதல்ல யான்லியோ வாங்க, அப்புறம் மத்தவங்கள கண்டுபிடிச்சாகணும். இந்த டிராகன் ஐலாண்டோடைய சீல் சீக்கிரமாவே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்க போதோ தெரியல. இங்க பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான போட்டாகணும். அப்புறம் நீ போயிட்டு ஹியூமன் வேர்ல்டுல இருந்து வந்திருக்க எக்ஸுச்சனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வா. சரி, நான் பாத்துக்கிறேன். இம்மார்டல் கேட் ஹெட் குவார்டர்ஸ காட்டிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணோ மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அவரும் நீ ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ ட்ரெண்டன்ட் வேலையை சேர்ந்த ஆட்களை உன் கூட சேர்த்துக்கவே இல்லை. என்ன ட்ரெண்டன்ட் வேலையை? அவங்க எல்லாரும் நம்மள கீழ்த்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரீ ஆன்சிஸ்டரும் அவுட் சைடருங்களை ஏத்துக்கவே மாட்டாரு. அதனால அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ ட்ரெண்டன்ட் வேலையை சேர்ந்தவங்கள உன் கூட சேர வைக்கிறதுக்கான கீயை நான் என்கிட்ட கொடுக்குறேன். பார்த்தா அதுல நம்ம ஹீரோவுடைய போட்டோ தான் இருக்கு. அவளும் இது அன்னைக்கு வந்த எக்ஸுச்சன் தன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கெலட்டனுங்களும் நடந்து போய்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ டே நம்மளும் இந்த ஐலாண்ட 3 நாளா சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. நீ அவங்க எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுறான்னு கேட்க, அதுவும் 5 விரல காட்டவும் என்ன 5 நாள் ஆகுதா? இல்லன்னு சொல்ல 5 மாசமானு கேட்க, அதுக்கும் இல்லன்னு சொல்ல என்ன 5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டே வேற ஒரு இடத்துக்கு வர. அந்த இடத்துல ஒருத்தன் செத்து போய் இருக்கிறத பார்த்துட்டு இவனுடைய உடம்பு இன்னும் ஃப்ரீஸ் ஆகாம நல்லா தான் இருக்கு. அப்படின்னா இவன் ரீசெண்டா தான் செத்து போயிருப்பான் போலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவங்கள வந்து மரத்தோடைய கிளைங்கெல்லாம் கட்டி போட்டுருதுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா செத்து போயிட்டு இருக்கிறவன் கூட வந்தவனுடைய கதை முடிச்சாராம். பார்த்தா இன்னொருத்தனும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்பண்ட் எலிபென்ட் டிராகனுடைய முட்டையை தான் தேடி வந்திருக்கீங்களடா. ஆனா நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அப்படியா? ஆனா நாங்க சரியான நேரத்துக்கு தான் வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரத்தோடைய கிளை எல்லாத்தையும் வெட்டி விட்டுறான். என்ன நீ செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கியா? நீ ரொம்ப வீக்கான ஆளு தான். இத நானே ஹேண்டில் பண்ணிக்குவேன். நீ போயிட்டு அந்த டிராகன் முட்டையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புடா. நீங்கெல்லாம் போயிட்டு அந்த டிராகன் முட்டையை எடுத்துக்கிட்டு போங்க. நான் இவனை சமாளிச்சுக்கிறேன். நீ உன்னை ரொம்ப தாண்டா நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரக்கிளைங்களை அனுப்பி அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். உன்னால என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளான்ட்டுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம்.
இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்கெலட்டனுங்களும் முட்டியை தூக்கிக்கிட்டு ஓட, டேய் ஒழுங்கா அந்த டிராகன் முட்டியை என்கிட்ட கொடுத்துருங்கடான்னு கத்த. திடீர்னு என்னவோ சவுண்டு கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த டிராகன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருது. அந்த சர்பன் டிராகன் வந்துருச்சு. வாடா நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போலாம். டேய் ஒழுங்கா அந்த டிராகன் முட்டியை எங்க கிட்ட கொடுத்துருங்கடா. அவன் கூட வந்தவனோ எதுக்குடா இப்படி பண்ற, நீ என்ன சாக ஆசைப்படுறியா என்னன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டிராகனுங்களோ அதுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்பி அடிக்கலான்னு ட்ரை பண்ண நம்ம எலும்பு கூடுகிட்டு இருந்த முட்டை கீழே விழுற மாதிரி வரவும் நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அதை பிடிச்சறான். அந்த ஸ்கெலட்டனும் அவனை பிடிக்க முட்டதுக்கு கடுப்பாயிட்டு அவனுடைய கையில முட்டை சேஃப்டியா இருக்கிறத பார்த்துட்டு ஓகேன்னு சொல்ல, நீ எனக்கு நன்றிலாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையில அடிச்சு ஒரு முட்டையை உடைச்சு அவன் மேல போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சானுங்க. அந்த டிராகனுங்களோ அவனுங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. பார்த்தா டக்குன்னு அவன் கூட வந்தவன் அவனை காப்பாத்திடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தோம், ஆனா ஒரு முட்டை போயிடுச்சேன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ பரவாயில்ல விடுடா, அதான் இன்னும் 2 இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல டிராகனோடைய மார்க் இருக்கிறத பார்த்துட்டு அங்க பாருங்கன்னு கைய கட்டிக்கிட்டு இருக்கவும், சரி நீ என்னடா கண்டுபிடிச்சன்னு கேட்க அவங்கள டிராகன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறான். இதுதான்டா ஹோலி லைட் டிராகன். ஆனா எதுக்காகடா நீங்க என்ன இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்க, அதோ பாருடா நம்மளுக்கு அந்த சின்னதா இருக்கிற ட்ரீ வேணும், அத ஒன்னால தான் எடுக்க முடியும், எங்களுடைய அறை அதிகமா இருக்கிறதுனால நாங்க அந்த டிராகன் கிட்ட போன உடனே எழுந்துரும், அப்படின்னா நான் மட்டும் அது கிட்ட போனா எழுந்துக்காதா, என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்ல அவனுங்களோ ப்ளீஸ்ன்னு கெஞ்ச ஆரம்பிச்சானுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த டிராகனு கிட்ட அந்த பிளான்ட்டை எடுக்கலான்னு வருமோ அதோடைய வாழை தூக்கமும் அதை பார்த்து பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடி போவா. அந்த வாழு கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து விழ நம்ம ஹீரோக்கு வேத்து ஊத்திருது. ஒரு வழியா அந்த ட்ரீயை எடுத்துக்கிட்டு வந்துறான். நீங்க கேட்ட மாதிரி நான் இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், நீங்களும் எனக்கு நேட்டிவ்ஸா கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரே இந்த ட்ரீ ஹீல் பண்றது மட்டும் இல்லாம டிரான்ஸ்மிட் நேச்சுரல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் பண்ணி விடும் போலன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த முட்டையை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க உட்காந்து அதுல இருக்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த டிராகனோடைய எக்கு கண்டிப்பா நான் 3rd லெவல் அடையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்தா அவங்க பண்ற விஷயத்த எல்லாத்தையும் ஒருத்தன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு அந்த டிராகன் எக்கு கிடைச்சோ அவனுங்க நம்ம கிட்ட இருந்து தூக்கிக்கிட்டு போயிட்டானுங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதுரா. அதோடைய நெக்ஸ்ட் தான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. அடுத்த தடவை அதை முட்டை போட்டதும் நம்ம போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். முதல்ல நம்ம போயிட்டு பீஸ்ட் சோல் அப்புறம் ரீஃபால்கை எடுத்துக்கிட்டு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணணும்டா. அடுத்த தடவை நம்ம அவனுங்களை பாக்குறப்ப கண்டன் துண்டமா வெட்டிடுறதான். சரி ஒழுங்கா நீயே வெளியில வந்துரு. அப்படியே அந்த பொண்ணு வெளியில வர அவனோ யான்குயின் சைனி இம்மார்டல் செக்டை சேர்ந்த நீ எதுக்காக இங்க வந்திருக்க, யாரோ டிராகன் ஐலாண்டை இப்ப சீல் பண்ணி வச்சிருக்காங்க, உங்க 2 பேருக்கிட்டையும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கு, நீங்க எதுக்காக இம்மார்டல் செக்ட் அலைன்ஸ் கூட சேரக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து டிராகன் ஐலாண்டை கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன அலைன்ஸை உருவாக்கி நீ லீடர் ஆயிலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி நீ என்ன தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க வர அவளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வர வைக்கிற மாதிரி போக திடீர்னு எங்க இருந்தோ தண்டர் வந்து அவனுங்களை தடுத்துருது. யாருடான்னு பார்த்தா அந்த பொண்ணு கூட இருந்தவன் தான். நீங்க இதை ஏத்துக்க முடியலன்னா முதல்ல ஏன் கூட சண்டை போடுங்கடா, என்னடா நீ இந்த பொண்ணை பார்த்து மயங்கிட்டியான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு போக அவனுடைய டிவைன் கைடன்ஸ் சக்தி யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்திட்டு அவனுங்களை அடிச்சிடறான். கூட இருந்தவன அடிக்கலான்னு போக வெயிட் பண்றான். இவங்க 2 பேரும் சக்தி வாய்ந்தவங்க தான் போல இருக்கு, நம்ம இவங்க கூட அலைன்ஸ்ல சேர்ந்துட்டா நம்மளுக்கு தான் நல்லதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீங்க எங்களுடைய அலைன்ஸ்ல சேர விரும்புறீங்களா இல்லையா, சரி நாங்க உங்களுடைய அலைன்ஸ்ல சேர்ந்தா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ட்ரீமேன் வேலி கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், என்ன நீங்க சொல்றீங்க, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கண்டிப்பா இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்காக ஒரு வேலையை செஞ்சாகணும், அது என்னன்றத சொல்லுங்க, நீ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னன்றது உனக்கே புரிய வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஸ்கெலட்டனுங்களும் அவங்க வரத்தை சென்ஸ் பண்ணிட்டு டேய் இப்போதைக்கு நம்ம பாஸை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இவனுங்களை நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில போக அவனும் யான்செங் இவனுங்களை பத்தி தான் நம்ம கிட்ட சொன்னாலா, கண்டிப்பா அந்த பையனும் இந்த குகைக்குள்ளாரதான் இருப்பான், முதல்ல இவங்க 3 பேரோடைய கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கதையை முடிச்சுட்டு நம்ம டிராகனியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம்.
ஸ்கெலட்டன் பயபுள்ள அவனுடைய வாழை பிடிச்சி இழுக்க அந்த கேப்பை பயன்படுத்தி ஒருத்தன் அடிக்கவும் அவன் கடுப்பாயிட்டு என்னுடைய வாலியாட பிடிச்சி இழுக்கிறீங்க உங்களை அடிக்கிற அடியில உடம்புல இருக்கிற எல்லா எலும்பும் உடைய போது பாரு, நம்ம சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த பொண்ணு அந்த ட்ரீ ஆன்சிஸ்டருங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு நான் தான் யான் யூங் செங் இம்மார்டல் கேட்டில் இருந்து வரேன், ஹியூமன் ரிலிம்ல இருந்து வந்திருக்கிற உங்களை சந்திக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன இம்மார்டல் கேட்டா அப்புறம் நான் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்காக நான் ஒரு gift வச்சிருக்கேன், அது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டிராகன் எசன்ஸ் ரொம்ப வைலண்டா இருக்கு, ஆனா மத்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. என்ன இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட தனியா சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? நான் சீக்கிரமா போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு உன்னுடைய எலும்பை எல்லாத்தையும் உடைக்காம விட மாட்டேன்டா. நம்ம ஹீரோவா அப்படியே 3rd லெவல் அடைஞ்சான், பார்த்தா அப்படியே 4th லெவலுக்கும் போய் சேர்ந்துறான். எதுக்காகடா இந்த அழுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்க, சீக்கிரமா அதுங்களை சாவடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அவனுடைய கையை பயன்படுத்தி அவனுடைய தலைய துண்டாக்கிறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே அந்த எக்ஸோச்சனை உங்களை பாக்குறதுக்காக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அடிச்சுட்டு, என்னடா சொன்ன, என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஐக்கானவங்களா, இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இந்த பையன் டிராகன் எக்கில் இருக்கக்கூடிய டிராகன் எசன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. நம்மளால இவனை எதிர்த்து சண்டை போட முடியாது, நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். இன்னைக்கு உங்க எவனாலையும் இந்த இடத்துல இருந்து போக முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகளை வர வச்சுக்கிட்டு அடிக்கலான்னு வர அந்த இடத்துக்கு ட்ரீ மான்ஸ்டர் வந்து அவனை தடுத்து நிறுத்திடுது. பார்த்தா அவ தான் அந்த வேலையை பார்த்திருக்கா. என்ன திருப்பி நீயா? இந்த கிராண்ட் பிரைஸான எக்ஸோச்சானை தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன். யான் குயிங்சங் சொன்னதை வச்சு பார்த்தா நம்ம அந்த வேலையை சேர்ந்தவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த பொண்ணு தான் காரணமா இருப்பா போல. ஐனஸ் எக்ஸோச்சானை இப்ப சுத்தி வளைச்சிட்டோம், இப்ப அவனுடைய கதையை நீங்களே முடிச்சிருங்க. இந்த மரம் மாதிரி இருக்கிற 2 பேரும் இவ்வளவு பெருசா இருக்காங்க, அட்லீஸ்ட் இவங்க 7th இல்லைன்னா 8th லெவல் ஆஃப் மார்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலிம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த டிராகனோடைய எசன்ஸ் அப்சர்வ் பண்ணறதுனால என்னுடைய இன்டர்னல் பாடியும் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்கு. இதுக்கு மேலேயும் என்னால தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரமா எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சு இங்கிருந்து தப்பிச்சாகணும்னு உள்ளார சொல்லிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவை இழுத்துக்கிட்டு போயிடறானுங்க. அந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வர அவளும் அங்க வந்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் ஐனஸ், உங்களுடைய ரிவெஞ்ச் கடைசியில ஃபுல்ஃபில் ஆக போது, இந்த கிஃப்ட் கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கும்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, என்ன நீ இன்னும் சாகலையா, அப்படின்னா அந்த யூனிகான் உன்னை காப்பாத்திருச்சா அப்படின்னு சொல்லவும் அவளும் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவ்வளவு நாளா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு உன்னுடைய கதையை முடிக்காம விட மாட்டேன். என்ன எல்லாம் உன்னுடைய ராயல் டிக்னிட்டிக்காக தானே பண்றேன்னு சொல்ல போற, வாய மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மரக்கிளைகளை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை கட்டி போட்டுட்டு, உன் கூட இருந்த 3 எலும்பு கூடுங்களுடைய சோலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, உன்னால மட்டும் தப்பிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு போக திடீர்னு தடுத்து நிறுத்திடுது. எப்படி என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சின்ன மரம் தான் இதுக்கெல்லாம் காரணமா? இன்னும் நிறைய கிளைகள் அனுப்பி நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு ட்ரை பண்ணா அது தடுத்துக்கிட்டே இருக்கு, பின்னாடி வந்துடுறான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் வெடிஞ்சு செதற ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா ஒரே பக்கம் மொட்டமா ஆகவும், இதுதான் எனக்கான வாய்ப்புன்னா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி ஆகணும். அப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இவன் பண்ண வேலையால என்னோட ஹேர்ஸ்டைல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பையன் டிராகன் எங்களுடைய எசன்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால தான் அவனுடைய உடம்புல இருந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வெளிவந்திருக்கு. அவ்வளவு கொஞ்சம் கடுப்பா பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் ஒரு மூட்டையில கட்டி தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ கடுப்பா அந்த இடத்துல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கவும், அவனும் அந்த பையனும் அந்த 3 எலும்பு கூடுகளும் கண்டிப்பா இங்கிருந்து ரொம்ப தூரம் போய் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. விட்டாதீங்க, அவனை போய் புடிங்கன்னு அவ சொல்றான். நம்ம ஹீரோவோ, இவங்களுடைய உடம்புக்குள்ளார இன்னும் சோல் இருக்கு, கண்டிப்பா இவங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா திருப்பி பயப்படியே மாறிடுவாங்க. அவனுங்க என்ன தேடி இங்க வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சிடக்கூடாது,
நான் முதல்ல இங்கிருந்து கிளம்பி அவனுங்களை டைவர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்ப அவன் எங்க போனான்னு தெரியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் கூட இருந்தவனும் ஐனஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் இந்த காட்டுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் அவனால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா நம்ம அவனுக்கு க்ளோஸா தான் இருப்போம் அப்படியே நம்ம ஹீரோ போறத பார்த்துட்டு அதோ போறான் பாருங்கன்னு சொல்ல அப்படியே எல்லாரும் அவனை பிடிக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க அப்படியே அந்த மரப்பாய்புலையும் மரத்தை உடைச்சி நம்ம ஹீரோ அடிக்கலான்னு ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா தடுத்துட்டு இவனுங்க எல்லாம் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னொருத்த அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அடிக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடறான் நான் சீக்கிரமா ட்ரீ பீப்புள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான் அவனை விடாதீங்க துரத்து இப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்க என்ன இவங்க இன்னும் என்ன துரத்திக்கிட்டு தான் வராங்க ஆனா இந்த ரிவர் ரொம்ப கோல்டா இருக்கும் போல தெரியுதே இந்த பிரிட்ஜ் வேற கொஞ்சம் மோசமா தான் இருக்கு எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த பிரிட்ஜில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த ட்ரீ பீப்புள் அதுல காலை எடுத்து வைக்க அந்த பிரிட்ஜ் அப்படியே அதிர ஆரம்பிச்சிருது அந்த பொண்ணோ ட்ரீ பீப்புளால இந்த பிரிட்ஜில் வர முடியாது சீக்கிரமா நீங்க போயிட்டு அவனை தடுத்து நிறுத்துங்க சரி நாங்க அவனை சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மரக்கிளைய அனுப்பி நம்ம ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவன் அதுல இருந்து தப்பிச்சான் அவனும் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்துட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா அடிக்க நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துறான் அப்படியே ரெண்டு சைடு இருந்தும் ரெண்டு பேரும் ஓடியாந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வர வச்சுட்டு என்னால இங்க தப்பிக்க முடியாதுன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விழலாம்டா என்ன இவன் இந்த பிரிட்ஜ வெட்ட போறானா அந்த பிரிட்ஜ் அப்படியே விடிஞ்சு செதற ஆரம்பிக்கவும் மூணு பேருமா வந்து அந்த தண்ணிக்குள்ளார விழுந்துடுறாங்க என்ன இது இந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கவன் என்னடானா என்னுடைய முடி ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பொண்ணு அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் மேல கூட்டிட்டு வந்துட்டு இந்த ரிவர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு கண்டிப்பா அவனுடைய உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் குறைஞ்சு போய் செத்து தான் போயிடுவான் யக்ஷுச்சானுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு கண்டிப்பா இவன் இந்த ரிவர்ல குதிச்ச உடனே செத்துட்டு இருப்பான் ஆனா யக்ஷுச்சான் பலமுறை என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான் அவன் கன்ஃபார்மா செத்துட்டானா இல்லையான்னு நான் பார்த்தாதான் நான் நம்புவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ இல்ல என்னுடைய உடம்பே ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அலை வந்து நம்ம ஹீரோவா தண்ணிக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது அவனும் அப்படியே அவனுடைய மரக்கிளைங்களை வச்சு அந்த ரிவர் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க அந்த மரக்கிளைய ஃப்ரீஸ் ஆகி உடைஞ்சிருது நான் இந்த ரிவர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன் இதுக்குள்ளார எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பா அவனுடைய உடம்பு ஃப்ரீஸ் ஆகி தண்ணி கடியில போயிட்டு இருக்கும் அதனால அவன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல மைனஸ் இந்த ரிவர் கடியில டைனோசரஸ் இருக்கு கண்டிப்பா யக்ஷுச்சானால இந்த ரிவருக்கு வெளியில வரவே முடியாது அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அவனுடைய கதை கன்ஃபார்ம் முடிஞ்சிட்டு இருக்கும் சரி உங்களுடைய கவலை எல்லாம் முடிஞ்சிருச்சா நம்ம மத்த விஷயங்களை பத்தி பேசலாமா நீ டிராகன் ஐலாண்டா கண்ட்ரோல் பண்ண விரும்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா மத்தவங்களை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறோம் விட்டுருங்க சரி நாளைக்கு உன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு வா நம்ம ரெண்ட் வேலியோட அலைன்ஸ் ஆகிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு ஒரு டவுட் ட்ரெண்ட் வேலையை சேர்ந்தவங்க எப்பயும் அவுட் சைட்ல இருந்து வந்தவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க ஆனா இவ இப்படி அவங்களுக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆனா ஏன்னா ட்ரெண்ட் வேலையை சேர்ந்தவங்க எப்பயும் யூனிகான கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க இப்ப ரீசெண்டா இவள ஒரு யூனிகான் மாஸ்டரா ஏத்துக்குச்சு அதனாலதான் இவ இவ்வளவு க்ளோஸா இருக்கா சரி நம்ம கூட ட்ரெண்ட் வேலையும் அலைன்ஸ் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா என்ன இதுதான் என்னுடைய முடிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துல ஒரு கண்ணு திறக்குது அப்படியே நம்ம ஹீரோவோ அதோடைய வாய்க்குள்ளார போகவும் கூடவே என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் பால் மாதிரி போகுது என்னடான்னு பார்த்தா ஒரு பூனைக்குட்டி நம்ம ஹீரோவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மரத்தை சென்ஸ் பண்ணிட்டு அப்படியே அதோடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை வெளியில கூட்டிக்கிட்டு வந்துருது பார்த்தா அந்த மரத்துடைய சக்தி மூலியமா நம்ம ஹீரோவுடைய காயங்கள் எல்லாமே சரியாயிடுது அந்த பூனை அதை பார்த்து குஷி ஆகிட்டு இருக்கு அந்த மரம் கரெக்டா வெளியில வரவும் கீன்னு சொல்லிட்டு அதுவும் ஆனந்த வெள்ளத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு என்ன நான் இன்னும் சாகலையா அது மட்டும் இல்லாம என்னுடைய காயங்களும் சரியாயிட்டு இருக்கே என்ன நீதான் என்ன காப்பாத்தனியா சரி என்னை எப்படி நீ காப்பாத்தன என்ன அந்த சின்ன ட்ரீ உன் கையில இருக்கா ஆனா அது எப்படி நீ எடுத்த அது கலாய்க்கிற மாதிரி பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு எப்படி இந்த ட்ரீயை யூஸ் பண்ண தெரியும் ஒருவேளை இந்த ட்ரீக்காக தான் என்ன இது காப்பாத்திச்சா அதுவோ வயித்த காட்டிட்டு அப்படியே கத்தவும் என்ன மன்னிச்சிரு இது உன்னுடைய ட்ரீன்னு எனக்கு தெரியாது அப்படியே அதோடைய ஸ்பிரிச்சுவல் பால நம்ம ஹீரோவோ சுத்தி வர வச்சு தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு ஐயோ சீக்கிரமா நிறுத்து இல்லன்னா நான் வாந்தி எடுத்துருவேன் அப்படியே அந்த பூனையும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுது ஒரு வழியா அது கிளம்பிடுச்சு சரி அவங்க 3 பேரும் சரியாயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ குகைக்கு வந்து பார்த்தா அவங்க 3 பேரும் அப்படியே தான் இருக்காங்க எல்கிங் டைம் ஆயிடுச்சு
ஆயிடுச்சு, நடிக்காதீங்க, சீக்கிரமா எழுந்துருங்க. ஜோக் பண்ணாதீங்க, சீக்கிரமா எழுந்துருங்க. என்ன இதோடைய சோல் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த பாடி எல்லாம் துண்டு துண்டா போனதுக்கு தான் காரணமானு சொல்லிட்டு இருக்க. ஒரு சொட்டு தண்ணி வந்து அந்த ஜேடு பாட்டில்ல விழவும் நம்ம ஹீரோவோ ட்ரீமேன் வேலையில இருக்கக்கூடிய லைஃப் நெக்டர் மூலியமா இவங்கள ரெக்கவர் பண்ண முடியும்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ட்ரீ அண்ட் சிஸ்டர் நாளைக்கு ட்ரென்டன்ட் வேலைக்கு லாங்கிவிட்டியை சேர்ந்தவங்க வரப்போறாங்க. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிராகன் கிங் டெசண்டன்ஸ் வந்து டிவன் லைட்டை சீல் பண்ணிருக்கு. இதை வச்சு பார்த்தா இதுக்கப்புறம் இந்த இடம் பீஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு, இது அன்னைக்கு வந்த அந்த ட்ரீ பீப்புள் தானே, என்னுடைய ஸ்கில்லு இந்த ட்ரீ பீப்புளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, அதனால நான் கவனமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னும் எதுக்காக அவங்க வராம இருக்காங்க, இந்த ட்ரீ பர்சன் எல்லாம் ரொம்ப மிஸ்டீரியஸான ஆளா இருக்காங்க இல்லைன்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவ்வளோ அந்த இடத்துக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எதுக்காக உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சிருக்கிறேன்னா, நீங்க எல்லாரும் நம்மளுடைய அலைன்ஸ்ல சேரணும். அப்பதான் நம்மளுடைய ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். என்ன அலைன்ஸ் அப்படின்னா, நாங்க எல்லாரும் உன் கூட சேரணும்னு நீ சொல்ல வரியா, இல்லைன்னா ஆன்செஸ்டர் டிராகனை கண்டுபிடிச்சு இந்த ஐலாண்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்ல வரியா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு அவ உள்ளார பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ட்ரீ பீப்புளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடறான். ட்ரீ எல்டருக்கு டிராகன் கிங்கோடைய லொகேஷன் தெரியும். அப்புறம் இந்த ஐலாண்டுல இருந்து போறதுக்கான க்ளூவும் தெரியும். ஆமா, நீ சொல்றது சரிதான். இந்த ட்ரீ எல்டர் 10,000 வருஷமா இந்த ஐலாண்ட்ல இருக்காரு. அவருக்கு இந்த ஐலாண்டை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அவரால் நகர முடியாது. நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி டிராகன் கிங்க கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். ஆனா அந்த டிராகன் கிங் யாருக்கு சொந்தமாகும்? ட்ரீ பீப்புளுக்கு டிராகன் கிங் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அந்த டிராகன் கிங்க பயன்படுத்தி ட்ரீ ட்ரைபை சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த ஐலாண்டை விட்டு போகணும் தான் நினைக்கிறோம், வேற எதுவும் இல்ல. அப்படின்னா இந்த அலைன்ஸ்ல நிறைய பேர் வந்து சேருவாங்களே, அதுல யாருக்கு இந்த டிராகன் கிங் போய் சேரும்? இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அந்த டிராகன் கிங்க யாரு ஃபாலோ பண்ண வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிராகன் கிங் சொந்தம். நீ இம்மார்டல் செக்டர்ல இருந்து வர, நீ எப்ப எப்படி நடந்துவன்னே தெரியாது. நாங்க எப்படி உன்னை நம்ப முடியும்? அடே, நாங்க 2 பேரும் ஏற்கனவே அலைன்ஸ்ல சேர்ந்துட்டோம். உனக்கு நம்பிக்கை இருந்தா சரி, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு. எல்லாருமே ஆன்செஸ்டர் டிராகனுக்கும் ஆஃப் லைஃப் டிராகன் கிங்குக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே டிராகன் கிங்க கண்டுபிடிச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லாம மத்தவங்களும் சோடிமனை சாவடிச்சு அதுங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர டிராகன் கிங்க கண்டுபிடிக்கணும்ன்ற முயற்சியை யாரும் எடுக்கிறது கிடையாது. உங்களுடைய ரியாக்ஷன் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா யாரும் சோடிமனை பார்த்துருக்க மாட்டீங்க போல இருக்கே. ஆனா நாங்க பர்பிள் டிராகன் கிங்க ஒரு தடவை பார்த்துருக்கோம். சீக்கிரம் விடாதீங்க, அந்த டிராகன் கிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கிங்க அப்படியே பிடிச்சிடுறாங்க. எங்க கிட்ட இருந்தே தப்பிச்சு ஓட்டுற முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த இடத்துல சோட மாதிரி என்னவோ வந்து விழுது. யார் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது அங்கிருந்து தப்பிச்சு போயிடா. இந்த டிராகன் கிங்க எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. அதோடைய முடிவுல அந்த டிராகன் கிங்கு அதோடைய சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுச்சு. என் கூட வந்தவங்களும் இறந்து போயிட்டாங்க. அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஆளுங்களா பார்த்து தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் அவனுடைய சோடா அவன் பயன்படுத்தினதே கிடையாதான். நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் இந்த ஐலாண்டுல இருக்கக்கூடிய பாதி பேரை அவன் ஒரே ஆளு தான் சாவடிச்சானா. இந்த டிராகன் ஐலாண்ட்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த அலைன்ஸ்ல சேர்ந்து இந்த டிராகன் கிங்க கண்டுபிடிச்சு இந்த ஐலாண்ட்ல இருந்து எப்படி சேஃபா போகணும்னு தான் பார்க்கணும். சரி, இந்த அலைன்ஸுக்கு யாரு லீடரா இருப்பாங்க? இது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா டெம்பரவரியா இப்போதைக்கு நானும் யான் குங்சோங்கும் இந்த அலைன்ஸோடைய லீடரா இருக்கும். பேண்டம் செக்டான நாங்க உங்களுடைய அலைன்ஸ்ல சேர்ந்துக்கிறோம். ஊசங் செக்டும் உங்களுடைய அலைன்ஸ்ல சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருங்க சேர்ந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். பார்த்தா அந்த போன சின்னதா இருக்கக்கூடிய ட்ரீ மேனு கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்படியே அதோடைய ஸ்பிரிட் பாலை யூஸ் பண்ணி அதை தூக்கமும், டே சின்ன பையலே, இந்த இடத்துல என்ன விளையாடிக்கிட்டு இருக்க, இது ரொம்ப ஆபத்தான இடம்டா. சரி, உங்ககிட்ட இருந்த அந்த ட்ரீ எங்க, என்னடா திருப்பி நீ தொலைச்சிட்டியா? பார்த்தா அங்க இருக்கிற ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோ இதுல என்ன ஜேடு கிரீன் லீஃப் எல்லாம் வருது, உண்மையிலே இது என்ன மாதிரியான ட்ரீன்னு தெரியல. இந்த பீஸ்டும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சரி, அதை விடு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ளார அந்த கிறிஸ்டல் இருக்கு. அப்படியே அந்த பூனை அந்த இடத்துக்கு வரவும் அந்த ட்ரீ அதோடைய உடம்புக்குள்ளார போயிடுது. சரி, இந்த இடம் என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு, என்ன இந்த ட்ரீ ஆன்செஸ்டர் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு போல, அப்படின்னா இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல போலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ட்ரீல இருந்து வந்த ஸ்பிரிட் எனர்ஜி போயிட்டு சைட்ல பட மத்த ட்ரீ பீப்புளுங்க அங்க வர ஆரம்பிச்சாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுடைய
காலுல என்னவோ ஒரு மார்க் வர மாதிரி காட்டுறானுங்க. அவங்கள சரி பண்ண இது போதும்னு நான் நினைக்கிறேன். சரி இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பு, இல்லன்னா அந்த ட்ரீ அண்ட் சிஸ்டர் எழுந்து பாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு 3 பீப்புளுங்க வந்துடுறாங்க. சின்ன பையலையா வாடா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலாம். பார்த்தா பயப்புள்ள அந்த தண்ணிக்கு நடுவுல இருந்த கிறிஸ்டலை தூக்கிக்கிட்டு வந்துருது. யாரு என்னுடைய மெடிடேஷனை டிஸ்டர்ப் பண்ணது? ஓ நோ, அந்த ட்ரீ மேன் எழுந்துட்டானா? உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய நெக்டரை திருடிக்கிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க, நம்ம ஹீரோவோ இவரால் நகர முடியாது போல இருக்கு, சீக்கிரமா நான் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருடைய ஸ்பிரிட் எனர்ஜிகளை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கவனமாரா சின்ன பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது என்னடானா ஸ்பிரிட் பால வர வச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்ன சூப்பர் நேச்சுரல் பவரானு சொல்லிட்டு சோட மாதிரி அனுப்பி அந்த ஷீல்ட உடைக்க நம்ம ஹீரோ அந்த பூனையை காப்பாத்த ட்ரை பண்ணி அவனுக்கு காயம் பட்டுருது. அவரும் அந்த ஜேடு பாட்டில் எடுக்கவும் நம்ம பூனை கடுப்பாயிட்டு அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மரத்தை வர வச்சு திருப்பி அந்த ஜேடு பாட்டில வாங்கி கொடுத்துறோம். என்ன இந்த ஆரோ டிராகன் கிளானை சேர்ந்த ஸ்கை ரீச்சிங் டிவைன் ட்ரீயோட ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சுயில வர வச்சு நம்ம ஹீரோ சைடு அனுப்ப நம்ம ஹீரோ என்னடானா அதில் நெருப்பை தூக்கி போட்டுட்டு வா நம்ம சீக்கிரம் இங்கிருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்பாலு என்னடானா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அலைன்ஸ்ல சேர்ந்து இருக்கிற உங்க எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அவ என்னவோ தப்பா நடக்குதுன்றத சென்ஸ் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த ட்ரீ பீப்புளுங்க கிட்ட என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்க அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அங்க கொஞ்சம் பாருன்னு சொல்லவும் அது ரெண்டன் ட்ரைபோட ரொம்ப முக்கியமான இடமாச்சு. அந்த இடத்துல வேற காட்ஸ் இருக்காங்களான்னு தெரியல, சீக்கிரமா போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யான் கியூங் சாங் கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டா. இந்த அலைன்ஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, எனக்கு இதுல சேரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. எனக்கு அலைன்ஸை பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை, எனக்கு அதுல வர ப்ராஃபிட் தான் முக்கியம். அந்த 2 பொண்ணுங்க மட்டும் சேர்ந்து டிராகன் கிங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் பண்ண போற வேலையை மட்டும் பாருங்க. பார்த்தா அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே. என்ன ஆன்சிஸ்டர் டெமிகாட் ரிலிமா அடைஞ்சிட்டாரா? என்ன இந்த மயத்துளியில லைஃபோடைய பிரீத் வருது அப்படின்னா இது ட்ரீ ஆன்சிஸ்டரோடைய சக்தியா? சரி சின்ன பையன் நீ எங்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க நம்ம ஹீரோ மேல வந்து இருக்குது. என்ன நீ என் கூட வரணும்னு விரும்புறியா? சரி நான் உன்னை எப்பயும் சின்ன பையனை கூப்பிட்டு இருக்க முடியாது, நீ கெக்க கெக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதையே நான் உனக்கு பேரை வைக்கலான்னு இருக்கேன். அதனால இதுக்கப்புறம் நான் உன்னை கெக்க கெக்கன்னே கூப்பிடுறேன். ட்ரீ ஆன்சிஸ்டர் எதுக்கு திடீர்னு இந்த இடம் ஃபுல்லா நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? அதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் பையன் தான் காரணம். அவ என்னுடைய லைஃப் நெக்டரை திருடிக்கிட்டு போயிட்டான். யாருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அவருடைய ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா நம்ம ஹீரோவை காட்டிக்கிட்டு இருக்க. அவளை அப்படின்னா இன்னும் எக்ஸன் சாகலியான்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமா போயிட்டு அவனை இந்த இடத்துக்கு தூக்கிக்கிட்டு வாங்க. நான் 1000 வருஷமா போட்டு வச்சுக்கிட்டு இருந்த பிளான ஒரே நொடியில அழிச்சிட்டான். நான் போயிட்டு திருப்பி மெடிடேட் பண்ண போறேன். அதுக்குள்ளார டிராகன் கிங்கையும் நீ கண்டுபிடிச்சிருவன் நான் நம்புறேன். இந்த ஐட்டம் ஒரு கைடா இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஞாபகம் இருக்கட்டும், டிராகன் கிங் இருந்தா தான் இந்த ஐலாண்டை விட்டு போக முடியும். என்னடா விஷயம் என்கிட்ட என்ன நீ பேச விரும்புற? பார்த்தா அந்த யங் மாஸ்டர் கூட இருந்தவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய யங் மாஸ்டரை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.